இப்போ நம்மளுடைய ஆட்சியின் அந்த முறை உங்களுக்கு தெரியுது. அது எல்லா துறைகளையும் நம்ம செழுமைப்படுத்துகிறோம், சிறப்பான மாறுதலை கொண்டு வரோம். ஆனால் நம்ம ஆட்சி வந்து நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இதான் அடிப்படை கட்டமைப்பு. அப்போ முதல்ல நீரை பார்ப்போம். நீரின்றி அமையாது உலகு, உங்களுக்கு தெரியும். இப்போ நீர்வள பெருக்கம், அதில் முதல்ல செழுமை அடைகிறோம். நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு, நம்முடைய மறையோன் வள்ளுவ பெருமகனார் சொல்றார். இப்போ மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் நிலம் இல்லை, நிலம் என்றால் வளம் இல்லை, வளம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நீங்களும் இல்லை, நானும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் சொல்லுது. இப்போ முதல்ல நீர் வளப்பு இருக்கும். இப்போ நீரை வந்து தண்ணீரின் தேவையில் நம்ம தண்ணீரை அடைய வேண்டியது இருக்குது. அதை நம்ம அறிவு மூதாட்டி அவ்வை வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்ங்கிறான். அப்போ வரப்பு உயரவா இருக்கு, இங்கே நீர் உயரலை, அதான் பிரச்சனை. நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்னு மோசிக்கிறனார் பாடுறார். அது என்ன சொல்றாருன்னா, நெல் உயிர் தான், நெல்லும் உயிர் தான், நீரும் உயிர் தான். ஆனால் மன்னன் உயிர்த்தே, ஒரு நல்ல ஆட்சியாளன், நல்ல அரசன் இல்லை, நல்ல அமைச்சன் இல்லைன்னா இது ரெண்டும் இருந்து பயன் இல்லைங்கிறப்ப. இப்போ நமக்கு எப்படி பயன் இல்லாமல் இருக்கு? நெல்லும் தரமா இல்லை, நஞ்சா இருக்கு, உணவும், நீரும் நஞ்சா இருக்கு. வற்றாத பாருங்க, 36 ஆறுகள் நமக்கு இருந்திருக்குது. 154 ஆறுகள் நீர் தமிழ் நிலத்தில் பண்டை தமிழகத்தில் வளங்கொழிக்க செஞ்சிருக்கு. 156 கிளை நதிகள், 34 வந்து பெரும் நதிகள், பெரும் ஆறுகள். அதில் நம்ம பாட்டை என்ன பாடுறோம்? காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொருவை பொருணை நிதி என மேவிய பல ஆறு கூட திருமேனி செழித்த தமிழ்நாடுங்கிறான். பா இருக்குது, ஆனால் ஆறு தான் இல்லை, நீர் தான் இல்லைன்னா. வைகையும் இல்லை, காவிரியும் இல்லை, பாலாறும் இல்லை, பொருணை, அதான் அந்த தாமிரபரணியை தான் பொருணைங்கிறார். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இப்படி பல பருவமழைகள் நமக்கு அமுதமாக இந்த பூமியில் பொழிந்து செழிக்க வச்சிச்சு. இன்னைக்கு பருவமழைங்கிறதே ஒன்று கிடையாது, உங்களுக்கு தெரியும். பருவமழைங்கிறே கிடையாது, பெருமழை அல்லது புயல் மழை இதான். ஏன்னா நம்ம காலநிலையை பருவநிலையை மாற்றிட்டதுனால நீங்க இயக்குங்க, நான் தேவைன்னா நிறுத்திப்பேன். உலகத்தில் முதலாக ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று 1800 ஆண்டுக்கு முன்னாடி அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே உலகத்திற்கு நிரூபித்தவன் நம்முடைய பாட்டன் கரிகால் பெருவளத்தான். எத்தனையோ மன்னர்கள் இருந்தாலும் பெருவளத்தான் என்ற பேரு அவனுக்கு தான் வந்தது. ஏன்னா அந்த நீரை தேக்கி வளத்தை பெருக்கினான்ங்கிறதுக்காக. அப்போ வந்து நம்ம 150 லட்சம் குறுக்கம் ஏக்கர், அது ஏக்கருங்க குறுக்கம் விவசாயம் பண்ணோம், வேளாண்மை. இன்னைக்கு வந்து 120 ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கு நமக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது ஒரு ஆண்டுக்கு. இப்போ 4300 டிஎம்சி பயன்படுத்துறது 2000 தான் பயன்படுத்துகிறோம், மீதி 2300 கடலில் விட்டுரும் உடனே. இப்போ சென்னையிலே நீங்கள் பார்க்குறீங்க, ஒவ்வொரு ஆண்டு எவ்வளோ மழை பெய்யுது, எவ்வளவு நீர் தேங்குதுன்னு. அடுத்த நொடி அதை அப்படியே போடணும், இல்லை சாலையில் தேங்கி கிடக்குது, இல்லைன்னா அப்படியே கடலில் போய் விட்டுரும். அதை தேக்கிறதுக்கு எந்த திட்டமும் நம்மகிட்ட இல்லை. வீட்டுக்கு வீடு மழை நீரை சேமிப்போம்னு சொன்னாங்க. நான் வீட்டில் சேமித்தோம், நாட்டில் எங்கே சேமித்தாங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. இன்னைக்கு ஏரி குளமெல்லாம் குடியிருப்புகளாக மாற்றினதான் இவருடைய சாதனை. அப்போ தென் மாநிலங்களில் அதிக மழைப்பொழிவு பெறுகிற மாநிலத்தில் ஒன்று தமிழ்நாடு. நமக்கு போதுமான அளவுக்கு நீர் இருக்குது. இப்போ 2300 டிஎம்சியில் 150 டிஎம்சிக்கு கர்நாடகாவில் கையேந்திரம். ஒரு 500 டிஎம்சியை நம்ம சேமிச்சிட்டாலே நம்ம பிற மாநிலத்தை சார்ந்து நீர் தேவைக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதுக்கு பாருங்க, இது வந்து நொய்யலாறு. இப்போ காவிரியிலே தண்ணி திறந்து விடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை நான் விழிவாக காட்டும்போது தெளிவாக விளக்கி பேசுவேன், பெருசாக காட்டுவேன் அதை. இது வந்து இது நீர் தான், அது நுரை. அமைச்சர்கிட்ட கேட்டால் மக்கள் போட்டு குளித்த சோப்பு அப்படின்றாரு. இதை சாய கழிவு, ஆலை கழிவுகள் அப்படி விடுறதுனால இந்த நீர் இதில் கலக்குது. இந்த நீர் நஞ்சு. இது நிலத்தில் படியும் போது நிலத்தடி நீரும் நஞ்சாகுது. இதை ஆடு மாடுகள் பற்ற உயிரினங்கள் குடிக்கணும், அது விஷத்தை குடிக்குது. இதை பாய்ச்சி விளைய வைக்கிற பொருள், விளை பொருளோ எல்லாம் கத்தரிக்காயோ நெல்லோ அரிசியோ பருப்போ நஞ்சாதான் விளையும். அது தனியாக பேசணும்.
பிறக்கிற குழந்தை ஏன் புற்றுநோயோட பிறக்குதுங்கிறது தனி, அது தனியா பேசணும். நம்ம எப்படி இது கூவம் ஆறு, இப்படி இருந்த ஆறு எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப நாம அந்த தண்ணியை கலக்க விடலை, கூவத்துக்குள்ள கலக்க விடலை. வெளியில் இங்கிருந்து கழிவு நீர்லாம் எடுத்து குழாய் மூலமா நான் வெளியில் எடுத்துட்டு போயிடுறோம். மறுபடியும் தூய நீர் ஓடுற மாதிரி வருது. அதை நல்ல நதியாவே மாத்திடுறோம். நம்ம அதை தெளிவாக விளக்கி பின்னாடி போட்டு காட்டுறேன் நான். அப்புறம் அதான் நீரை தேக்கிறதுக்குன்னா ஒரு 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினா போதுங்கிறாங்க. ஆனால் சந்திரபாபு நாயுடு பாலாறில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டிட்டார். அவருக்கு 33 கிலோமீட்டர் தான் ஓடுது, நமக்கு 133 கிலோமீட்டர் ஓடுது. ஒரு தடுப்பணையும் நம்ம கட்டலை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பழைய துணையை கட்டினாங்கிறங்களே வெளியே ஒரு அணையை கூட கட்டலை. இப்போ பாண்டியாறு பொன்னம்பலாங்கிறது நமக்கு ஒரு பெரிய கொடை, இயற்கையின் அரும்பெருங்கொடை. இது என்ன செய்யுது, இப்போ கேரளாவில் 6 மாவட்டத்தை செலுக்கி வைக்குது. கணக்கில்லாத வெள்ளப்பெருக்கெடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஓடுது. அப்போ அம்மையார் இந்திரா காந்தி இதில் அடிக்கல் நட்டி ஒரு அணையை கட்டுறதுக்கு முயற்சிச்சாங்க. அப்போ கேரளாவில் அவங்க ஆளுகிற உயரத்தில் இருந்ததுனால அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா அதை கைவிட்டுட்டாங்க. அப்போ நாம் எவரை எதிர்ப்பு தெரிவித்தாலும் கவலைப்படல, அங்கே அணையை கட்டி திருப்புறோம். இங்கே போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது. பெரும் குழாய்கள் மூலமாக எடுத்துக்கொண்டு போய் மேட்டூரில் நம்ம காவிரி படுகையில் எங்கெங்கே தண்ணி தேவைப்படுதோ அங்கே போய் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ உங்களுக்கு காட்சியாக காட்டுறேன் நான். இது உண்மையிலே பாண்டியாரில் ஓடுறது தான் நம்ம காட்டுறது, கற்பனை ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏஐ நினச்சிட போகிறீங்க. உண்மையிலே பாண்டியார் பொன்னம்பலம். அப்போ அங்கே ஒரு அணையை கட்டி தேவையான அளவுக்கு நான் தண்ணியை, அப்போ ராசி மணல்ங்கிற ஒரு இடத்துல அணை, எங்கெங்கெல்லாம் நீர்த்தேக்கம் இருக்கோ கணக்கில்லாத நம்மளுடைய கோட்பாடு இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிப்பது, புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவது. இப்போ நீங்கள் விண்வெளியில் பறந்து போனீங்கன்னா தேகத்தில் தேம விழுந்த மாதிரி என் தேசத்தில் வெறும் தேமலாக இருக்கும். நீர் தேமல் எங்கே பார்த்தாலும் குளம், குட்டை, ஏரி, கண்மாய், தாங்கல்னு வெட்டி வெட்டி நிறைச்சிருவேன். ஒரு சொட்டு தண்ணீரை உள்ள விட மாட்டேன். அப்படி தண்ணீரின் தேவையில் நானே தண்ணீரை விடுவேன். நானே சொல்லிடுவேன் எனக்கு தண்ணி தராதேன்னுருவேன். கர்நாடகாவில் நானே தராத அப்படின்னு, நீ வச்சுக்க அப்படின்னு. ஆனால் ரொம்ப வெள்ளம் வந்துருச்சுன்னு திறந்து விட்டாயின்னு வச்சுக்க, தொலைச்சி போடுவேன்றேன். நீயே வச்சுக்கப்பா அப்படின்ற. ஏன்னா அவன் கேட்டாலும் தரப்போறதில்ல, அப்புறம் கேட்கணும் நம்ம. இப்போ நமக்கு என்ன இதில் கவனிக்கணும்னா, அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், இது மூன்றும் விற்பனைக்கு வந்து விட்ட நாடு அல்லது சுடுகாடு. அறிவை வளர்க்கும் கல்வி ஒரு மிகப்பெரிய வியாபார பண்டமாயிருச்சு. உயிரை காக்கும் மருத்துவம் பெரிய வியாபார பண்டமாயிருச்சு. அப்புறம் உலக உயிர்களின் உயிர் தேவை. தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. இப்போ உங்களுக்கு போத்தல்ல வந்துருது, நீங்கள் குடிக்கிறீங்க. அப்போ காக்கை, குருவி, மான், மைனா, கொக்கு, சிறு யானை, புலி, சிங்கங்கரடி, பட்டுப்பூச்சி, தேனீக்கள் இதெல்லாம் என்ன செய்யணும்னு ஒரு தடவை யோசிக்கணும். இது மாதிரி ஒரு மனித பதர்கள் கொண்ட சமூகம், அதெல்லாம் செத்தா எனக்கு என்னன்னா, அதெல்லாம் நீங்கள் இல்லாமல் அது வாழும், அதெல்லாம் இல்லாமல் நம்ம வாழ முடியாதுங்கிற அடிப்படையை, அந்த அறிவியல் உயிரியல் உண்மையை என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ என் அப்பா என்ன சொல்கிறாங்க, நீ தண்ணீரை பூமிக்குள்ள ஆழ்குழாயை நிறுத்தணுங்கிறாங்க. இப்போ 400 அடி 500 அடிக்கு நீங்கள் பூமிக்கு கீழே போய் நம்ம தண்ணீர் எடுத்துக்கிறோம். அப்போ மற்ற மரங்கள், செடி கொடிகள் அந்த 400 அடி 500 அடிக்கு வேற உள்ள இறக்கி தண்ணீர் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்போ உனக்கு தண்ணீர் என்ன, வானத்தில் தேடு, மேகத்தில் தேடு. அப்போ அங்கே மேலே இருக்கிற தண்ணீரை கீழே அறுவடை செஞ்சு கொண்டு வா. அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, மரம் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வரும். அதான் மரம், மண்ணின் வரம், வரப்பதே மனிதாரம்ங்கிறோம். மரத்துக்கு மாநாடு வர்றான், மரத்தோட பேசிட்டு இருக்கான்னு சிரிக்கிறீங்க. நான் என்ன செய்யறது, உங்களை போய் மரத்துக்கு ஓட்டா இருக்கேனுங்க. மரத்துக்கு ஓட்டு இல்லை, என் உயிர் அதுக்கிட்ட இருக்கு, அதனால நான் பேசுகிறேன். உலகத்தில் எல்லா உயிரினமும் நற்காற்றை சுவாசிட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். மரம், செடி கொடிகளை தான் நச்சுக்காற்றை சுவாசிட்டு நற்காற்றை வெளியிடும். இந்த இயற்கையின் முறையில நம்ம யாரும் உயிரோடு இருக்க முடியாது. இதையெல்லாம் படிப்பிக்காத ஒரு கல்வின்னு வச்சு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுடைய அதை தான் சொல்றாரு நம்ம அப்பா, நம்மால் வரவங்க சொல்றாங்க. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இந்த குடிநீரை பாருங்க, அரசு இது கொடுக்குது, மடிக்கணினி கொடுக்குது, மிதிவண்டி கொடுக்குது, மாவு அரைக்கிற எந்திரம் கொடுக்குது, மசாலா அரைக்கிறது கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. இதெல்லாம் இலவசம். நான் ரொம்ப நாள் விமர்சிச்சுட்டு இலவசங்கிற சொல்ல எடுத்துட்டாங்க. விலையில்லா. எனக்கு திருட்டுன்னு சொல்லிட்டுனா அப்படி சொல்லக்கூடாது, முறைகேடு அப்படி சொல்றோம்ல, அது மாற்று பேர் இல்லை தமிழ்ல. அதனால அது விலையில்லா மடிக்கணினி. நான் கேட்டேன், இப்போ விலை இல்லாமல் எங்களுக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் வாங்கின இடத்துல விலை இல்லையான்னு கேட்டேன். இது ஒரு திட்டம் பாருங்க. அரசு காசுல தன் கட்சிக்கு தன்னுடைய முத்திரை, தன்னுடைய சின்னத்தை போட்டு 5000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், வேட்டி செலவு கொடுக்குறேன்னு அதில் அரசு காசுல தன் கட்சிக்கு வாக்கு சேகரித்துக்கிறது மாதிரி ஒரு நிர்வாக சீர்கேடு, ஒரு கொடுமை எங்கேயாவது இருக்கா பாரு. ஏன் உங்கள்கிட்ட சொல்ற, நீங்க தான் கேட்க வேண்டிய ஆளுங்க, நீங்க தான் கேட்கணும் பாருங்க.
தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாத்திடுச்சு. இதுல என்னன்னா, நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர் சொல்றாங்க, 800 கோடி மக்கள் உலகில் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்குங்கிறாங்க. 2 விழுக்காடு தான் இருக்கு. இப்போ 2 விழுக்காடு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இதை 20 விழுக்காடா உயர்த்துறது எப்படின்னு சிந்திக்காம 2 விழுக்காடு தான் இருக்கா, அப்போ வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சாம் பாருங்க. அவன் தான் உலகத்தில் கொடுமை. ஹிட்லரையும் விட கொடியவன் அவன் தான். இந்த மூளை தான் ஆபத்தான மூளை பாருங்க. எல்லாம் வித்துட்டு இப்போ சொல்றான், நீ இந்த பூமி நீரற்ற நிலமா மாறிடுச்சுன்னு அறிக்கை விடுறான். அவ்வளவுதான் அவனுடைய பொறுப்பு, அவ்வளவுதான் பொறுப்பு. இப்போ தமிழ்நாடு அறிவிக்கிறதுல 10 மாவட்டத்தில் நிலத்துக்கு கீழே நீர் இல்லைன்ட்டு, அவ்வளவுதான் அரசனுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சு. தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் தலைநகர் கேப்டன் நகரில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை. அது தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகருக்கு வந்தது நமக்கு வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ பாருங்க, மனிதர்கள் நம்ம போத்தல்ல குடிக்கிறோம், இந்த மற்ற உயிரினங்கள் படுகிற பாட பாருங்க. அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமான்னு பாருங்க. இங்க பாருங்க, இந்த அணிலாம் கையெடுத்து கும்பிட்டு தண்ணி கேட்குது பாருங்க, என்ன கொடுமை பாருங்க. அணிலுக்கும் தண்ணிக்கு நான் தான் போராட வேண்டியது. இது சும்மா ஒரு மாதிரி காட்டியிருக்கேன். இது நீண்ட நேரம் ஓடும். நான் அங்கே திரையிட்டு காட்டும்போது வாக்கு சேரிக்கிற இடத்துல நீண்ட நேரம் ஓடும். ஒவ்வொன்றையும் நான் காட்டுவேன், எப்படியெல்லாம் இந்த இது பண்ணுறது, இது எப்படி ஏற்புடையதான்னு கேட்பேன். இது இப்போ அடுத்து இப்போ நீரில் நம்ம தண்ணீரை அடைஞ்சிடறேன். அது நான் அடைஞ்சிடறேன், நான் இன்னும் தெளிவாக விளக்கி பேசுகிறேன். அதில் வரைவிலையும் கொடுத்துருப்பேன். இப்போ வயிறுக்கு வரேன். இப்போ வயிறுனா உங்களுக்கு தெரியும், பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிக்கணுங்கிறது என்னுடைய இது. அதனால என்ன சொல்கிறேன், வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை, வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும், பைந்தமிழர் ஆட்சியிலேன்னு சொல்றது காரணம் தான். பசிங்கிற சொல்ல இல்லாமல் ஒழிச்சிருவேன். அது நீங்கள் சும்மா விளையாட்டு சொல்ல, உண்மையிலே ஒழிப்பேன். நீங்கள் சும்மா ஒப்புக்கு, ஏன்னா நான் இலவசம் தர்றேன்னு சொல்லலையே. அதுதான் சிறாரு. நீங்கள் இப்படி வெற்று வாக்குறுதிகளை கொடுக்குறவன், அடிக்கடி வாக்குறுதி கொடுக்குறவன் நிறைவேற்ற மாட்டான், சும்மா சொல்லி விடுறது. இங்க பாருங்க, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்ட்டாரு. உழவு தாண்டா, அதுக்கு பின்னாடி தாண்டா எல்லாம்ட்டாரு. இதில் என்னென்ன, அந்த வேளாண்மையை இவங்க நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது, படிக்காதவன் செய்கிற தொழில். எனக்கு வேளாண்மை தொழில் இல்லை, நம் வாழ்க்கை முறை, நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். ஆதியில் நாம் செஞ்சது அதுதான். வேளாண்மை என்பது தொழில் அல்ல. அது திரும்ப திரும்ப சொல்றது, படிக்காதவன் செய்கிறது. படிக்காதவனுக்கு தான் பசிக்கும், படித்தவனுக்கு பசிக்காதான்னு கேட்டால் அவங்கள்ட்ட பதில் இல்லை. என் அன்பு உடன் பிறந்தார்களே, நீங்கள் சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். நீங்கள் விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பலாம், அந்த விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும். சந்திர மண்டலத்துக்கு அனுப்பலாம் சயின்டிஸ்ட் சந்திராயனை, அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு நம்ம சம்சாரி தான் அனுப்பணும். இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு கவனிச்சிங்கன்னா அது புரியும். அப்போ வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல, அது நம் வாழ்வியல், நம் பண்பாடு, நம் தொன்று தொட்ட மரபு. அப்போ குழந்தைக்கு ஒரு தாய் பால் ஊட்டுவது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவதும் தொழில் அல்லங்கிறார் நம்முடைய அப்பா நம்மால் வரவர்கள். அப்போ ஒரு வாழ்க்கை முறை, நமது தொன்று தொட்ட பண்பாடு. அடிப்படை உயிர் தேவையில் ஒன்று உணவு தேவையத்தான் இருக்குது. அந்த உணவு தேவையிலேயே நீ தற்சார்பு அடையலை, தன்னிறைவு அடையலைன்னா பஞ்ச நாடா போய் பிறரிடத்துல உணவுக்கு கையேந்துறதான் பிச்சை. ஒரு நாடு வெங்காயம் பருப்புக்கு வெளிநாட்டில் கையேந்தது, வெங்காயத்தை இறக்குமதி செய்து பாலைவன நாட்டில், எகிப்தில், ஈஜிப்தில் இறக்குமதி செய்து, இவ்வளவு வளத்தை வச்சு ஒரு பாலைவன நாட்டில் பருப்பை விளைய வைக்க முடியல. ஆனா காரை ஏற்றுமதி செய்து, சோறை இறக்குமதி செய்து, எப்படி பாருங்க. அப்ப உணவு தேவைக்கு இருக்கிற ஒரே இது, அதை நிறைவு செய்யறதுக்கு இருக்கிற ஒன்று வேளாண்மை தான். அப்ப வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் உலகத்தில் பிச்சடிக்கும். உங்களுக்கு தெரியும், சோமாலியா, நைஜீரியா, இன்னைக்கு வெனிசுலா, ரஷ்யாவே உடஞ்சது காரணம் தொழில் வளர்ச்சின்னு போயிட்டு உணவுக்கு ரொட்டி துண்டுக்காக பகிர்வு கடையில் நின்னதுனால தான் பிரிஞ்சு போயிட்டேன். இப்போ எங்களுடைய நாட்டுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பிச்சை எடுக்கிற நிலைமை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நீ என்ன செய்வாய்ச்சியமா, வேளாண்மையை நானே, நீ என்ன, உனக்கு அரை காசுனாலும் அரசாங்க காசாக இருக்கணும், காசுனாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும், இது ஒரு நோய். நானே அரசு பணியாற்றுறேன் வாடா அப்படின்னா இது சிரிக்கிறது. சாராயம் விற்கிறவன் கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம், அரசு வேலையாக இருக்கலாம். உலகத்துக்கு சாப்பாடு போடுற விவசாயி அரசு வேலை பார்க்கக்கூடாதா, அது அரசு வேலையாக்கக்கூடாதா? எங்கள் தாத்தா மாதாவரத்தில் ஒரு பால் பண்ணை வச்சுருந்தார்ல காமராஜ், அதில் எல்லாரும் போய் வேலை செஞ்சல, அது அரசு வேலை தானே. என்ன உனக்கு பிரச்சனை? குப்பை அள்ளுறவன் அரசாங்க பணியாக இருக்கலாம், இவன் அரசாங்க பணியாக இருக்கலாம், சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் அரசாங்க பண்ணலாம், ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர், வெட்டினியர் டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர்,
ஆனால் ஆடு மாடு வளர்க்குறவன் அரசு பணி ஆகிக்கூடாது. இது ஒரு நோய், ஒரு நோய். இது ஒரு நாட்டில் ஒரு வேளாண்குடி மகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளருது. ஒரு நாட்டில் ஒரு வேளாண்குடி மகன் வாழ முடியாது தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு இல்லை சுடுகாடு. இன்னைக்கு அவன் சாகிறது உங்களுக்கு தொலைக்காட்சியில் தாள்களில் செய்தி. நாளைக்கு நீங்க சோறு இல்லாமல் சாக போறீங்கிறதுக்கு எச்சரிக்கை, முன்னறிவிப்பு என்பதை அறிவு சமூகம் அறியணும். அது சொல்ற கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு, கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி நதியும் நஞ்சான பிறகுதான் தெரியும் இவர்களுக்கு பணத்தை சாப்பிட முடியாது என்று. ஒரு கவிஞன் எழுதுனது, அவன் வழியில எழுதி வச்சிருக்கான், உணர்ந்தா எழுதுறான். எங்க பாட்டி சொல்ற அறிவு மூதாட்டி அவ பசி வந்தா 10 பறந்து போயிருமாடா. மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், இந்த பாருங்க உயர்ச்சி, தொழில் முயற்சி, காமம் எல்லாம் பறந்து போயிருமாடா. அப்ப அடிப்படையில் நீ மனிதனாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த பசியை ஒழிக்கணும். பசியை ஒளி, பசிங்கிற சொல்லு இல்லாம உங்களுக்கு தெரியாது, 28 விழுக்காடு இரவு உணவு இல்லாமல் இந்த நாட்டில் தூங்க போறாங்க. பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க போறாங்க. ஆனால் நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க, என் நாட்டில் எங்கள்கிட்ட அதிகாரம் வரும்போது பசிங்கிற சொல் இல்லாம நான் ஒழிக்கல, நான் பிரபாகரன் இல்லை. பாருங்க, அப்ப இங்க இதுல என்ன இருக்குன்னா, ரசாயன உரம் கீழே இங்க வருங்க, ரசாயன உரம் மேல பூச்சிக்கொல்லி, அப்போ கீழையும் நஞ்சு மேலையும் நஞ்சு, விளையிறது நஞ்சா விளையுது. அதனாலதான் எங்க அப்பா என்ன சொல்றாங்க, நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு. நீ நம்ம இயற்கை வேளாண்மை, இயற்கை வேளாண்மைன்னு சொல்றோம். வேளாண்மை இயற்கை தான். அப்ப இயற்கை ஏன் சேர்க்க வேண்டியிருக்கு? செயற்கையா ஒரு ரசாயன வேளாண்மை வந்துருச்சு. அப்ப அதை தூக்கிடுறோம். தூக்கிட்டு அது உரத்துக்கு என்ன பண்ணுவது, அது ஆடு மாடு வளர்க்குறனே, அந்த ஆடு மாட்டு கழிவுல இருந்து இயற்கை வேளாண்மை செய்வேன். ஒரு நஞ்சு இருக்காது. என் பிள்ளைகளுக்கு நஞ்சு, ஒரு நஞ்சுன்னு ஒன்று சொல்ல முடியாது. அப்ப வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதாரத்தை நாங்கள் கட்டமைக்கிறதுனால அதை தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம்னு சொல்றோம். இப்ப நான் இப்ப பில்கேட்ஸ் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கணிப்பொறி துறையில் அவர் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் அவர் தான் பிதாமகன். அவர் 2,70,000 ஏக்கர்ல அமெரிக்காவில் வேளாண்மை செய்கிறார். அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் பில்கேட்ஸ் இங்கே வேளாண்மை செய்கிறான்னு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நான் சொல்ற மாதிரி சாப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும்னு. அவர் என்ன சொல்றாரு, அங்கேதான் நிலையான பொருளாதாரம் இருக்கு, அங்கதான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க முடியுங்கிறது. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க, கொஞ்சம் காட்டுறேன் பின்னாடி. அப்ப அரசே வேளாண்மை செய்யுது, நானே வேளாண்மை செஞ்சிடறேன். எங்கு பார்த்தாலும் பண்ணை நிலங்கள், கூட்டு பண்ணை வேளாண் நிலங்கள், 1000 ஏக்கர், 100 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர்னு நான் எடுத்துறேன். நிலம் இல்லைன்னா என் மக்கள்கிட்ட குத்தகைக்கு எடுத்துக்கிறேன், ஒத்திக்கு எடுத்துக்கிறேன். 25 ஆண்டுக்கு ஆங்கிலத்தில் லீஸுங்கிறோம்ல, அப்படி எடுத்துக்கிறேன். இப்ப உங்களுக்கு தெரியும், நானே வேளாண்மை செய்கிறேன். வேளாண்மை செஞ்சு அங்கே முல்லை, மருதம், நெய்தல், அங்காடி என்று பிரிச்சிடுறேன். பிரித்து எல்லா இடத்துலையும் வச்சிடறோம். ஒரே விலை தான். இப்போ வேளாண் அமைச்சகத்துக்கு கீழே ஒரு குழு இருக்கும், வேளாண் பெருமக்களை கொண்டு. அது நாடங்களும் தக்காளி 1 கிலோனா 1 கிலோ அவங்க தீர்மானிக்கிற விலைக்கு விற்போம். வெங்காயம் இத்தனை ரூபாய்னா இத்தனை. இங்கே விலை ஏறிடுச்சு இறங்கிடுச்சுலாம் அது இல்லை. இவங்கள மாதிரி விளைய வச்ச நெல் முளைகள் அல்ல தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறது இல்லை. மாவட்ட தலைநகர் தோறும் உணவு சேமிப்பு கிடங்கு இருக்கும், முறையாக கொள்முதல் செய்து பத்திரப்படுத்தி வைப்போம். பசிங்கிற சொல்லு இருக்காது. ஏன்னா நாங்களே கொடுத்துருவோம் என் மக்களுக்கு. என்னுடைய பெரிய கனவு பசி இல்லாமல் ஒழிக்கணுங்கிறது தான். நோய் நாடி நோய் முதல் நாடி, அதை நிற்க வாய் நாடி வாய்ப்பை செயல் நம்ம சொல்கிறோம். இப்போ மருத்துவம், இப்போ உயிர் வந்துருச்சு, வயிறு வந்துருச்சு, அடுத்து உயிர் காக்கும் மருத்துவம். அது மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவைங்கிறது எங்களுடைய கனவு. அதில் என்ன சொல்கிறேன்னா, முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடகோடி மருத்துவ மகனுக்கும் கிடைக்க செய்கிறது தான் முழுமையான மக்களாட்சி. அதை நாங்கள் கடைப்பிடிப்போம். இப்போ மருத்துவமனை இருக்கு, அது அது இலவசமாக தான் இருக்கு. ஆனால் தரமாக இருக்குதாங்கிறது தான் கேள்வி. தரமாக இருக்கா அதான் கேள்வி. இப்போ அதில் என்ன நமக்கு கேள்வி எழுதுன்னா, மருந்தில்லா மருத்துவம் தான் நம்முடைய கனவு. ஏன்னா மருத்துவரே தேவைப்படாத ஒரு நாட்டை உருவாக்கணும், ஒரு ஆரோக்கியமான சமூகம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் அறிவார்ந்தவர்கள், எந்த நாட்டில் மருத்துவர்களுக்கு அதிக தேவை இருக்கோ, மருத்துவருக்கு அதிக மதிப்பு இருக்கோ, அந்த நாடு நோயுற்ற நாடுன்னு பொருள். அப்போ அது நோயற்ற, அது ஆரோக்கியமான நாடு இல்லை. அப்போ அந்த தேவையை குறைக்கணும், அதான் சுகாதாரமான ஆரோக்கியமான நாடு. அப்போ மருத்துவத்தின் தரத்தை நான் உயர்த்திடுறேன். இங்கே என்ன வருதுன்னா, இங்கே பாருங்க, இது தனியார் மருத்துவம், இது அரசு மருத்துவமனை. இது சும்மா ஒரு மாதிரிக்கு காட்டியிருக்கேன். இதை விட மோசமாலாம் இருக்குது, நான் மாதிரி காட்டியிருக்கேன்.
இங்கே என்ன கவனிக்கணும்னா, நீங்கள் நாட்டை ஆளுகிற முதலமைச்சரோ அமைச்சரோ அல்லது சட்டமன்ற மாமன்ற பாராளுமன்ற உறுப்பினரோ உடம்பு முடியலன்னா தனியார் மருத்துவமனையில் போய் பார்த்துடுறாங்க. அவங்களே சொல்கிறாங்க இது தரம் இல்லை. நமக்கே தெரியும், எம்ஜி ராமச்சந்திரா அப்போலோ காவேரிக்கு போயிடுறாங்க. அப்போ அரசு நடத்துகிற மருத்துவமனை என்னாச்சு? அரசை நடத்துகிறவங்களுக்கே அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லைன்னா அந்த மருத்துவமனை யாருக்கானது? யாருக்கு? அதுக்கு ஒதுக்கக்கூட நிதிநிலை எங்கே? எத்தனாயிரம் கோடி ஒதுக்குறீங்க? அது ஏன் அப்படி இருக்குது? அவங்களே ஒத்துக்கிறாங்க அது தரம் இல்லைன்னு. அப்போ தனியார் தான் தரமாக கொடுப்பான்னா, அப்போ அரசு ஒரு முதலாளியால் தரக்கூடிய, தனியார் முதலாளி தரக்கூடிய மருத்துவத்தை ஒரு அரசு தர முடியாதுன்னா அரசு தோற்று போகுதா? ஒரு முதலாளிகிட்ட ஒற்றை முதலாளியால் தர முடிகிற மருத்துவத்தை 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் தர முடியாதுன்னா அந்த அதிகாரம் எதுக்கு? யாருக்காக நிறுவப்படுது? யாருக்காக நிறுவப்படுது? அடிப்படை தேவையில் ஒன்று மருத்துவம். அந்த மருத்துவத்தை தரம் உயர்த்தி தர முடியாது என்றால் அப்ப அது யாருக்கானது? பாருங்க, ஒரு படுக்கை வசதி எல்லாம் இருக்கிறது, போறது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறது நாகரிகமா காட்டிருக்கு. இதை விட மோசமாலாம் இருக்கு அரசு, பிணவரை மாதிரியே இருக்கும். அப்போ அவங்க ஒதுக்குன நிதிநிலை பாருங்க, 2022 18,600 கோடி, அப்புறம் அதுக்கப்புறம் 19,000 கோடி, 24 20,000 கோடி, 25 20,500 கோடி. இந்த நிதிநிலை, இந்த பட்ஜெட் பண ஒதுக்கீடு உயருது, தரம் உயர்ந்திருக்காங்கிற கேள்வியை நீங்க அறிவார்ந்த பெருமக்கள் நீங்க எழுப்பி பார்க்கணும். பணம் உயருது, ஒதுக்குற நிதி உயருது, தரம் உயர்ந்திருக்கா? அதான் கேள்வி. எல்லா நாடுகள்லையும் அரசு என்றால் மதிப்பிற்குரியதா இருக்கு, தரமா இருக்கு. என் நாட்டில் அரசுன்னா அச்சமா இருக்கு. எப்படி? அரசு போக்குவரத்தா கேவலமா இருக்கும், அரசு தங்கு முடியா ரொம்ப கேவலமா இருக்கும், அரசு பள்ளிக்கூடமா கேவலமா இருக்கும். அது எப்படி? அப்ப இத்தனை கோடி ஒதுக்கி தரத்தை உயர்த்த முடியல இவங்களால. அப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க. இப்ப எப்படி பண்றது? அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், இந்த மருத்துவத்தின் தரத்தை உயர்த்திறேன், உலக நாடுகள் அளவுக்கு உயர்த்திறேன். எங்க உடம்பு முடியலன்னா அமெரிக்கா போனாங்க, பிரிட்டன் போனாங்க, சிங்கப்பூர் போனாங்கல்ல, அங்க முடியலன்னா தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிற அளவுக்கு தரத்தை உயர்த்திடணுங்கிறது எங்களுடைய கனவு. உலகத்தரம்ங்கிறத தமிழ்நாட்டு தரந்தாண்டான்னு காட்டிடணும்னு எனக்கு ஒரு வெறி இருக்குது, ஒரு கனவு இருக்குது. இப்போ அதை தான் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். இப்போ தனியார் மருத்துவமனையில் இருக்கிற படுக்கை வசதிகள், அந்த கவனிப்பு, அதெல்லாம் பாருங்க. நான் தேவைன்னா நிறுத்திப்பேன், போடுங்க, நீங்க பாட்டு போடுங்க. இது பாருங்க, இது அமெரிக்கா. இதுல ஒவ்வொரு நாடும் நடத்துறத பாருங்க. நீங்கள் அரசு முத்திரை வேற ஏதோ இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம ஆட்சிக்கு வரும்போது அரசு முத்திரையை மாற்றிடுறோம், அதனால அது இருக்குது. அது இதில் என்ன சொல்ல வருதுன்னா, ₹1 1 கோடி மருத்துவம் வரைக்கும் என் மக்களுக்கு நாங்கள் சரியாக சமமாக தரமாக கொடுத்துட்றோம். அதுக்காக செலவிடுற செலவு என் மக்களுக்கு மிச்சம். அது உலகத்தரத்துக்கு கொடுத்துட்றோம். அதில் ஆகச்சிறந்த மருத்துவம் கொடுத்துரும். தாய்க்கு முடியலன்னா அது உன் வீட்டு தாய் இல்லை, என் நாட்டின் தாய், என் தேசத்தின் தாய். தந்தைனா உன் தந்தை இல்லை, நாட்டின் தந்தை. அதனால் ஆகச்சிறந்த மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுத்துறோம். அது எப்படி கொடுப்ப? தரம் உயர்த்துவேன்னா, முதலமைச்சருக்கு முடியலையா, அமைச்சருக்கு முடியலையா, அவ குடும்பத்திനും முடியலையா, அரசு மருத்துவமனையில் படுத்துத்தான் மருத்துவம் செய்யணும், சட்டம் இயற்றிடுவோம். அப்படி இல்லை, நான் கொழுப்படுத்து போய் தனியார் தான் படுப்பேன்னா அவருடைய ஊதியத்தில் சரிபாதியை துண்டிச்சிருவோம், தண்டம் துண்டிச்சிருவான். நீதே உனக்கு காசு இருக்குல்ல, அங்கே போய் படுத்துக்க, இதை கட்டிட்டு போன்றுவோம். அது நடக்காது, அதெல்லாம் நடக்காது. நீங்கள் வேணால் எழுதி வைங்க, உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அரசு மருத்துவமனைக்கு, தனியார் மருத்துவக்கு போனால் அரசு மருத்துவமனைக்கு போகணுங்கிற ஒரு காலத்தை உருவாக்கலை. நீங்கள் பார்த்தே என்ன கொடுமைன்னா, மருத்துவத்தில் தரம் கூடி இருந்துச்சுன்னா மருந்தகத்தின் தேவை குறைஞ்சிருக்கும், மருந்தில் தரம் இருந்தால் மருத்துவமனைகளின் தேவை குறைஞ்சிருக்கும். ரெண்டுமே நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு போகுதுன்னா நோயாளிக பெருகிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். சிங்கப்பூரில் பாருங்கள் மருத்துவமனை கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மருத்துவமனையெல்லாம் நிறைய தகவலுக்கு எடுக்க முடியல, அதனால் இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இது மலேசியாவில் சின்ன நாடு தான், சின்ன நாடு. எப்படி கொடுக்குறான் பாருங்க.
அமெரிக்கா நட்சத்திர விடுதி போல வச்சிருக்காங்க. இங்க நம்ம மருத்துவமனைக்கு போனால் கூடுதலாக நோய் வந்துடும். அவ்வளவு சுகாதாரமாக வச்சிருக்காங்க அவங்க. நம்மது எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கிலாந்து பாருங்க, பிரிட்டன் எப்படி வச்சிருக்கு பாருங்க. இங்க அங்க லாபத்தை கவனிக்காம சேவை, லாப தேவையை விட மக்கள் சேவை முதன்மையானதாக கருதப்படுறதுனால அந்த நாடுகளில் அவங்க வரி எடுக்கிறாங்க. அந்த வரியை திருப்பி மக்களுக்கு இது மாதிரி சேவையாக கொடுத்துட்றாங்க. மருத்துவம், கல்வி, குடிநீர் விநியோகம், மின் உற்பத்தி விநியோகம், பகிர்ந்தளிப்பு அப்படி கொடுத்துட்றாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. சீனாவை பாருங்க, நம்மளை விட பெரிய நாடு, மிகப்பெரிய அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, நம்மளை விட அதிகம். ஆனால் அவன் எவ்வளவு தரமாக கட்டமைச்சிருக்கான் பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், உயிர்காக்கும் மருத்துவத்தை தரம் உயர்த்தி கொடுத்துட்றோம், மக்களுக்கு கொடுத்துட்றோம். அதில் உறுதியாக செய்வோம், அதில் சந்தேகம் உங்களுக்கு வேண்டியதில்லை. இங்கே அடுத்து இருக்கிறது நமக்கு நீர், வயிறு, உயிர் வந்துடுச்சு. இப்போ அறிவு இருக்குது, அறிவு, கல்வி. இப்போ கல்வி என்பது மானுட உரிமை, அது கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அது கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. ஆனால் இங்கே என்ன முறை இருக்குன்னா, மாணவர்களின் கல்விக்கடன் தள்ளுபடின்னு சொல்லுது அரசு, சொல்லுது, அது பெருமையாக சொல்லுது. கடன் வாங்கி என்னை கல்வி கேட்கிற நிலைமைக்கு தள்ளினது யார்? நான் கடன் வாங்கி படித்த கடனை தள்ளுபடி செய்யறதுக்கு கல்வியின் தரத்தை உயர்த்து சரியா சமமா தரமா கொடுத்திருந்தாலே நான் கடன் வாங்கி ஏன் படிக்கிறேன்? ஏன் படிக்கிறேன்? நான் ஏன் கடன் வாங்கி? ஒரு அரசு தன் மாணவ பிள்ளைகளை அறிவு கொடுக்க வேண்டிய அரசு கடன் வாங்கி படிக்க வைக்குதுன்னா பார்த்துக்கிறேங்க. ஒரு தேசத்தின் வளங்களிலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். ஒரு தேசத்தின் வளத்திலேயே ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பதே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். நம்ம நாட்டின் வகுப்பறைங்கிறது வர்த்தக அறையா மாறி நிற்கிறது மிகப்பெரிய கொடுமையர். அறிவு கருவறையா, அறிவு கருவறையாக இருக்க வேண்டிய வகுப்பறைகள் இன்னைக்கு வர்த்தக அறையாக, வியாபார அறையாக மாறி நிற்கிறது மிகப்பெரிய துயரம். இது என்னன்னா, தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு பெரிய செல்வம் வருவாய் குவிக்கிற ஒரு பெரும் தொழிலாக மாத்திட்டாங்க. இங்க என்ன நடந்துருதுன்னா, தனியார் முதலாளி தான் ஆகச்சிறந்த கல்வியை கொடுப்பார் அப்படின்னா அங்கேயும் அதே கல்வி தான் எழுது. ஒரு முதலாளியால் கொடுக்க முடிகிற அந்த கல்வித்தரத்தை ஒரு அரசால் கொடுக்க முடியாதானா அப்ப அரசு தோற்றுது, ஒரு கையாலாகாத அரசாயிருது. அது இலவசமாக தானே இருக்குன்பாங்க. எந்த அமைச்சர் மகன், எந்த முதலமைச்சர் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அல்லது எந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் பிள்ளைகள் அங்கே படிக்கிறாங்க? இல்லை எந்த அரசு அதிகாரிகளின் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறாங்க? எங்கேயாவது அரிதுன்னு மாதிரிதான் யாராவது மாவட்ட ஆட்சியர் பிள்ளைகள் படிக்க வேணும்னே செய்வாங்க, சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக. அந்த பள்ளி கல்லூரியில் வேலை செய்கிற ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் கூட அங்கே படிக்கிறது இல்லை. அதுதான் இங்கே இருக்க ரொம்ப கொடுமை. படிக்கிறது இல்லை. உண்மையா தான். ஏன்னா தரமா இல்லை. அந்த நிலையை மாற்றணும்னு நினைக்கிறோம். அரசு பள்ளி கல்லூரியில் தான் அமைச்சர் பிள்ளைகளோ அல்லது ஆசிரியர் பெருமக்கள் பிள்ளைகளோ அதிகாரிகள் பிள்ளைகளோ எல்லாம் அங்கே தான் படிக்கணும். சட்டம். அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு தான் தமிழ்நாட்டு வேலையில் முன்னுரிமை. அது போக மிச்சம் இருந்தால் மற்ற பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு கொடுப்போம். அப்ப தரம் உயர்த்தும். 300 பெண் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல ஒரு கழிவறை இருக்கு. அது கழிவறை எந்த தரத்தில் இருக்குன்னு தெரியும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் மரத்து நிழல்ல உட்காந்து பிள்ளைய படிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மேற்கூரை, ஒரு தகரத்தில் ஒரு இதை போட்டு கூட கட்டி கொடுக்க முடியல. படிக்கிற இடம் எப்படி இருக்கு, குடிக்கிற இடம் எப்படி இருக்கு. பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடம் தலையில் சாகுது. ஆனால் கடற்கரையில் சமாதி எத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை 100 கோடி கட்டியிருக்குன்னு பாருங்க. கல்வியறை எப்படி இருக்கு, கல்லறை எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு செல்றது காரணம் இவங்களே என்னன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போனால் உணவு தரமா இருக்காது. அரசு பள்ளிக்கூடத்தில் கட்டடம் இடிஞ்சு விழுவும், சாப்பிட்ற தட்டில் மேற்கூரை இடிஞ்சு விழுது. அப்போ நீங்கள்லாம் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போங்கன்னு அரசே சொல்லுது. அங்கே தான் தரமா இருக்குதுன்னு சொல்லுது.
இப்போ தனியார் பள்ளியில் இருக்கிற வசதியை பாருங்க, அது ஏன் அரசு பள்ளியில் இல்லை? ஒரு முதலாளியால் தர முடிகிற கல்வியை நம்ம ஒரு அரசால் கொடுக்க முடியாதா? நம்ம பள்ளிக்கூடத்தை அமைப்பை பாருங்க, நம்ம பள்ளிக்கூடத்தை பாருங்க. இது கற்பனையில் போடல, உண்மையிலே படம் எடுத்து தான் போட்டிருக்கு. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள்னு சட்டம் இயற்றிடும். உங்கள் பிள்ளையை பெற்றதோட முடிஞ்சது, நாட்டின் செல்வம் நீங்கள் எங்கிட்ட ஒப்படைச்சிடணும். அவன் என்ன படிக்கணும்னு நினைக்கிறான்? மருத்துவமாக படிக்க வைப்பேன், பொறியாளராக படிக்க வைப்பேன், இல்லை விளையாட்டா விளையாட வைப்பேன். அவனுக்கு எல்லாமே நாங்கள் கொடுத்து அரசு கொடுத்துரும். நீ போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவருக்கு எது விருப்பமோ அந்த கல்வியை கொடுக்க வேண்டியது என் கடமை, அரசின் கடமை. அதுக்கு தானே அரசு. இப்போ இங்கே இது பல மாதிரிகள். நான் இந்த கல்வியின் தரத்தை உலக தரத்துக்கு கொண்டு போயிடுவேன். நான் ஆகச்சிறந்த கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு ஒரு கனவு இருக்குது எனக்கு. அதில் என்னென்னா, இந்த பசுஞ்சோலை பள்ளிகள் மற்றும் கல்லூரியெல்லாம் இது இப்படி இருக்கும். அந்த மாதிரி இது பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் எல்லாமே பசுஞ்சோலை பள்ளிகள். மேற்கூரை முழுக்க சோலார், சூரிய ஒளி மின்தகடு இருக்கும். என் பிள்ளைய வீட்டுக்கு போக விரும்பாத அளவுக்கு கல்விங்கிறது சுமையெல்லாம் சுகம்னு கொண்டு வந்துடுவேன். வீட்டு பாடமே கிடையாது, 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஹோம்ஒர்க் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது. இப்போ புத்தகம்லாம் அந்த வகுப்பறையிலே வச்சுருப்பேன். இரு ஓரத்துலையும் நான் பெட்டி அடித்து அந்த பிள்ளைய பேர் எழுதி சாவி அவன் கையில் கொடுத்துட்டு வச்சுட்டு போண்டிதான். வீட்டு பாடம்லாம் கிடையாது. இதான் நான் சொன்னது, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். அதுதான் நம்ம சட்டம். இப்போ தரத்தை உயர்த்திடுவேன், வழி இல்லை. எல்லாம் இப்போ என்னென்னா, முதல் தரத்தில் உலகத்தில் கல்வியில் இருக்கிறது இதுவரை தென்கொரியா இருந்துச்சு. அதை முந்திட்டு இப்போ ஃபின்லாந்து போயிடுச்சு. ஃபின்லாந்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவருக்கோ இல்லை மாவட்ட ஆட்சியருக்கோ காவல்துறை அதிகாரிகளுக்கோ நீதிபதிகளோ மதிப்பு கிடையாது. அங்கே ஆசிரியருக்கு மட்டும்தான் பெரிய மதிப்பு. ஆசிரியர்கள் படித்தா அவங்களே 2 ஆண்டு மேற்படிப்பு எல்லாமே முதுகலை பெற்றவர்கள் தான் அங்கே ஆசிரியராக இருக்காங்க. அது 7 வயசில் தான் ஒன்றாப்பு சேர்க்குது. உலக தரத்தில் இன்றைக்கி இருக்கிறது கல்வியில் 1வது இடத்துல ஃபின்லாந்து இருக்குது, 2வது தென்கொரியா, 2வதுக்கு வந்துடுச்சு. இப்போ அவன் முந்திட்டான் ஃபின்லாந்து. அங்கே இருக்கிற கற்பித்தல் முறையை பாருங்கள். 7 முதல் 18 வரை கட்டாய கல்வி. 7 வயசில் தான் ஒன்றாப்பு சேர்க்குறான். இப்போ அந்த ஒரு குழந்தைக்கு தானே அந்த வேலையை எப்போ செஞ்சுக்கிற முடியுமோ அப்போ தான் அதை கல்வி சேர்க்கணுன்றான். இப்போ 2வது இடத்துக்கு தென்கொரியா வந்துடுச்சு. அவன் 8 வயசில் சேர்க்குறான் ஒன்றாப்பில். கற்பித்தல் முறையை நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுடைய பாடத்தை போங்க. அடுத்து 3வது இடத்துல சிங்கப்பூர், ஒரு சின்ன நாடு, உலகத்தரத்தில் 3வது இடத்துல இருக்கு. நம்ம நாட்டில், நம்ம மாநிலத்தில் ஒரு மாவட்ட அளவில் இருக்கிற ஒரு நாடு பாருங்க, கல்வியில் 3வது இடத்துல இருக்கு. நம்ம எந்த இடத்துலையும் இல்லை, உலகத்தரத்தில் எந்த இடத்துலையும் இல்லை. அப்புறம் சிங்கப்பூர் இருக்குது 4, ஜப்பான், ஜெர்மனி பாருங்க. இப்போ கனடா இருக்கு 4வது இடத்துல. அவனுடைய பள்ளிக்கூட கட்டடத்தை மட்டும் ஒரு தடவை பாருங்க, கட்டட அமைப்பை பாருங்க. பிள்ளைகளுக்கு எப்படி 5 பேர் 10 பேருக்கு ஒரு ஆசிரியை வச்சிருக்கான். எதில் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கணும்னா கல்வியிலையும் மருத்துவத்திலையும் தான் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஒரு நாடு. அதுக்கு தான் அதிக கவனம் எடுக்கணும். அடுத்து 5வது இடத்துல ஜெர்மன் இருக்கு. அவங்களோட பள்ளி கட்டிட அமைப்புகளை பாருங்க. அவன் 6 வயது தான் சேர்க்குறான் ஒன்றாப்பில். இப்போ எல்லாத்தையும் இது பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்மளும் அரும்பு மொட்டு மலர்னு எடுத்துக்கிறோம். 3 வயதில் பிள்ளைக்கு அழைக்கிறோம். அப்போ அரும்பில் சேர்க்குறோம். மொட்டு மலர்னு 3 வகுப்பு இருக்குது. அது 3 வயசில் 6 வயசில் தான் நம்மளும் ஒன்றாப்பு சேர்க்குறோம். இப்போ இந்த தரத்துக்கு நம்மளால் கொண்டு வர முடியுமான்னு உங்களுக்கு ஒரு ஐயம் இருக்கும். நம்ம நாட்டிலேயே டெல்லியில் நம்முடைய மதிப்பிற்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் இதை தாண்டிய தரத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டார் கல்வியை. அதனால தான் அடுத்த முறை அவரை பெருவாரியாக மக்களை வெற்றி பெற செய்தார்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அவர் வீழ்த்தப்பட்டார். அவருடைய பள்ளிக்கூடத்தை பாரு, நட்சத்திர விடுதியெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பண்ணிட்டாப்புல. உலக தரத்துக்கு கொண்டு போயிட்டாப்புல கல்வி. கெஜ்ரிவாலால் முடியும், இன்னும் உங்கள் சீமானால் முடியாதா? அது நீங்கள் அந்த கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்கணும். பாருங்க, இந்த பாருங்க, கேரளாவில் நம்ம ஐயா பினராயி வர்றதுக்கு முன்னாடி அங்கே தனியார் பள்ளிகளுக்கு இப்போ கல்லூரிக்கு ரொம்ப மதிப்பு இருந்தது. அவர் நம்ப முடியாதா பாருங்க, 30 விழுக்காடு மாணவர்களை அரசு பள்ளி கல்லூரிக்கு திருப்பிட்டாப்புல. அவரால் முடியறது உங்கள் பிள்ளையால் முடியாதா?
நம்ம நாட்டில் நீங்கள் என்ன ஜெர்மனை சொல்கிறோம், ஃபின்லாந்தை சொல்கிறான்னு நினைப்பீங்க. நம்ம ஊர்லேயே இருக்கு, நம்ம ஊர்லேயே இருக்கு. இந்த பாருங்க, கேரளாவை பாருங்க, சிறந்த கல்வியை தரத்தை உயர்த்திட்டாப்ல, பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்துட்டாப்ல. நீங்கள் எழுதி வைங்க, நான் வெட்டி பேச்சுக்கு பேசலை, சும்மா பேசலை. நான் வருங்க, நாங்கள் மெதுவாக வருவோம், ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக வருவோம். ஆபரமா லிங்கம் சொல்கிற மாதிரி நான் மெதுவாக வருவேன், ஆனால் ஒருபோதும் பின்னடைய மாட்டேன், பின்னோக்கி போயிட மாட்டேன். புரியுதா? நான் பஞ்சு வசனம் பேசுகிற ஆள் இல்லை, நெஞ்சு வசனம் பேசுகிற ஆள். உங்களுக்கு கவனமாக பாருங்க, இதை கொஞ்சம் கவனிங்க. உண்மையிலேயே உலகத்தரத்துக்கு கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன். விடுமுறையே வேணாம்னு சொல்ற அளவுக்கு பள்ளிக்கூடத்தை விளையாட்டு திடல், நீச்சல் குளம், பசுஞ்சோலை பள்ளிகள், அது இன்னும் விரிவாக காட்டுறீங்க. பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போதே இப்படி ஒரு நாடு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நீங்க ஆர்வப்படுற அளவுக்கு உருவாக்கி கொண்டு வந்துடுவேன். அதுதான் நம்முடைய கனவு. அடுத்து மிகச்சிறந்த கல்வியை நம்ம கொடுத்துட்றோம். பயன் உங்களுக்கு தெரியும். அப்போ கல்வி அறிவு வந்துருச்சு, அப்புறம் பயன் தானே வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுறோம்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்புக்கு போயிடுறேன். இப்போ நிலமும் வளம்னா எப்படி? இப்போ நான் என்ன செய்யறேன்னா, ஏற்கனவே இருக்கிற நச்சு தொழிற்சாலைகளை நிறுத்திடுறேன், எடுத்துறேன். அது என்ன செஞ்சிருது? நான் இங்கே பாருங்க, இது எதுவும் கற்பனை இல்லை, நீங்கள் எதை நினைக்கிறீங்க? நிலத்தையும் வளத்தையும் காற்றையும் நீரையும் அப்படியே நஞ்சாக்கிடுது. காற்றை மாசுபடுத்திடுது, நீரை நஞ்சாக்கிடுது, நிலத்தடி நீரெல்லாம் மஞ்சளாகி இதாகிடுது, யுரேனியம் கலந்து. இப்போ ஒரு தொழிற்சாலை வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிப்கார்டு வருது. சிப்கார்டு முதலாளி யாரு உங்களுக்கு தெரியாது. பெருந்துறையில் சிப்கார்டில் 26 கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காதீங்க, யுரேனியம் கலந்துருச்சுன்னு போகிறான். அப்போ நான் கேட்டேன், 27வது கிலோமீட்டரில் எடுத்து குடிக்கலாமான்னு. உனக்கு யார் அப்போ தண்ணி குடிக்க முடியாது, தண்ணி கெட்டுருச்சுன்னு சொல்லுது. காரணம் தொழிற்சாலை. ஈத்தேன் எடுக்கிற இடத்துல எங்கள் ஊர் ராமநாதபுரத்துலையும் தஞ்சாவூர்லையும் 100 விழுக்காடு தண்ணி உப்பாயிருச்சு. 90 பேருக்கு சிறுநீரகம் பழுதுபட்டு மரணம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ நிலத்தடி நீர் உப்பாயிருச்சுன்னா அந்த தண்ணீரை எதுக்குமே வேளாண்மைக்கு பயன்படுத்த முடியாது, குடிக்க பயன்படுத்த முடியாது. வேணா உப்பலமாக வேணா தயாரிக்கலாம். பாருங்க, அந்த மாதிரி போயிருச்சு. நான் சொல்றது உங்களுக்கு அச்சுறுத்துறதுக்கு இல்லை, கொஞ்சம் எச்சரிக்கை விழிப்புணர்வு பெறுறது தான். அப்போ நான் என்ன செய்கிறேன்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைக்கு போயிடுறேன். இப்போ அந்த தொழிற்சாலை விட்டு எப்படி வேலை கொடுப்பா சீமானா? என்ன நம்ம கேள்விகள் பண்ணி தொழிற்சாலை அவங்க சொல்றாங்க டெவலப்பு, வளர்ச்சி. அப்போ தொழிற்சாலை வரணும். சரி, அதுக்கு விளைநிலங்களை பல ஆயிரக்கணக்கில் பறிக்கிறாங்க. அந்த தொழிற்சாலையில் வேலை கிடைக்குது. வேலைக்கு என்ன கிடைக்குது? சம்பளம் கிடைக்குது. சம்பளத்துக்கு என்ன வரும்? சாப்பாடு. அது எங்கிருந்து வரும்? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும், விளைய வைக்கும்? அது நிலத்திலிருந்து தான் வரணும். அப்போ அதுதான் பிரச்சனை. நீங்கள் நமக்கு எப்படி மாறிட்டோம்? விளைநிலத்தை அழித்து வீட்டை கட்டிட்டு மொட்டை மாடியில் தோட்டம் போடுற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். இப்போ இந்த நிலையில் நான் இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த தொழிற்சாலைகள்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். நானும் தொழிற்சாலை கொடுக்குறேன், நானும் அரசு வேலை கொடுக்குறேன். இதோட தனியார் முதலாளிகள், நாம அரசே வேலை கொடுத்துருது. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, அதான் நம்முடைய கனவு. இங்கே பாருங்க, இப்போ இது என்னன்னா ஒரு மாட்டு பண்ணை. இப்போ மாடுனா மாடு அல்ல, அது செல்வம். ஆடுனா ஆடு அல்ல, அது நடமாடும் வைப்பகம், வங்கி, மொபைல் பேங்க்குங்கிறான். ஒரு ஆடு 50,000 60,000 75,000 வரைக்கும் போகுது. அப்போ 75,000 நான் வங்கியில் போட்டு வச்சிருக்கேன்னு பொருள். நான் சொல்லல, அறிஞர்தான் சொல்றேன். ஆடு மாடுங்கிறது நடமாடும் வங்கிங்கிறான், மொபைல் பேங்க்குங்கிறான். அப்போ நம்ம என்ன செய்யறோம்? இப்போ மாடு வளர்க்குறோம் அப்படின்னா, இப்போ இது கரும்புன்னு வச்சுக்கோங்க. கரும்புல இருந்து பாருங்க, பிரேசில் என்ன செய்யுது? எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது, வெல்லம் தயாரிக்குது. இப்போ ஆடு மாடு எல்லாமே நம்ம வளர்க்குறோம், இது எல்லாமே வளர்க்குறோம். இதன் மூலம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நான் கொண்டு போயிடுறேன். இப்போ மாடுனா மாட்டில் இருந்து என்ன செய்து? வெறும் மாடுன்னு நினைக்கிறீங்க. இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்து அந்நிய செலவணி ஈட்டுவது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். உங்களுக்கு தெரியும், பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 பிரதமர் சொன்னதே உங்களுக்கு தெரியும். மாட்டுக்கறி ஏற்றுமதியில் பாலில் நமக்கும் பிரேசிலுக்கும் சண்டை நடக்குது. அவன் ஒரு இடத்துல முதல்ல இருப்பான், நம்ம ஒரு இடத்துல முதல்ல இருப்போம். இது ரெண்டுல தான் பெரிய பொருளாதாரம் நம்ம ஈட்டுறோம். இப்போ பாலில் மிகப்பெரிய சந்தை இருக்கு, அதை நீங்கள் விளங்கணும். இப்போ சாராய பொருளாதாரத்தில் இருக்கு நம்ம அரசு, அது 50,000 கோடி. பால் 3 லட்சம் கோடி. நம்ம நிதிநிலையே 3 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டே. அப்போ 3 லட்சம் கோடி நமக்கு பால் பொருளாதாரம் இருக்கு. அதை விட்டுட்டு நமக்கு பால் எங்கிருந்து வருதுன்னா ஆந்திராவில இருந்து வருது. ஏன்? நம்ம ஆடு மாடு அவமானம். பால் குடிக்கிறது நல்லா இருக்கு, தயிர் சாப்பிட நல்லா இருக்கு, நெய் சாப்பிட நல்லா இருக்கு, வெண்ணெய் சாப்பிட நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் மாடு வளர்க்கறது அவமானமா இருக்குது. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். ஆந்திராவில இருந்து ஏன் நீ ஆடு வளர்க்கல? அது அசிங்கம். ஆந்திரா முதலாளி உங்களுக்கு அப்படியே பாலை கறந்து அப்படியே கொடுத்துருவார். அவங்களுக்கு அவர் என்னென்ன கலக்கிறாருன்னு தெரியாது, இவன் என்னென்ன கலக்கிறாருன்னு தெரியாது. ஆவின் பால் விற்கிற அரசு எங்கன்னு யாராவது கேட்டியல? பால் வளத்துறை அமைச்சர் இருக்காரு, பால் இருக்கு, வளம் எங்க இருக்குன்னு கேட்டியல?
கால்நடைத்துறைக்கு அமைச்சர் இருக்காரு. கால்நடை எங்க இருக்குன்னு கேட்டீங்களா? பாருங்க, இது எப்படி செய்யறோம்னா, நம்ம ஒரு பண்ணை ஒரு 2000-3000 ஏக்கரில் நம்ம போடுறோம் மாடு பண்ணைன்னா, அந்த பண்ணையில் வந்து காற்றாலை வச்சுக்கிறோம். அந்த மாடுகள் இந்த நின்று மேயறதுக்கு மேலே சூரிய ஒளி தகடு போட்டுரும். அப்போ 3 மாட்டுக்கு மேய்ச்சல் நிலம், சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை மின்சாரம், 3 பயன்பாட்டுக்கு அந்த நிலத்தை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் இது கற்பனையில் சொல்லலை, உலகம் பூரா இருக்கிறத உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ ஒரு 100 ஏக்கருக்கு 10 ஏக்கரில் குளை வெட்டணும், அங்கே மீன் வளர்த்தோம், மாடு, இங்கே பண்ணை, கால்நடைக்கு அங்கே மருத்துவமனை வச்சிடறோம், அங்கே அரசு வேலை கிடைக்குது. இங்கே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் நான் வேலை கொடுத்துட்றேன். பால் எவ்வளவு பால் எவ்வளவு நெய்க்கு போகுது, எவ்வளவு தயிருக்கு போகுது, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போகுது. இந்த அங்காடியை மருதம் அங்காடின்னு வச்சிடறோம். சுற்றி கண்காணிப்பு கருவி வச்சிடறோம். ஒரு கண்ணாடி அறைக்குள்ளே இருந்துக்கிட்டு கண்காணிச்சா போதும். இங்கே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்குமே அரசு வேலை கொடுத்துட்றேன், அவரவர் வாழ்விடத்திலேயே. அப்போ நீங்கள் அரசு வேலைக்கென்று வெளியில் நகர வேண்டியதில்லை, அங்கேயே இருந்துட வேண்டியதுதான். மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது எனக்கு பாலில். ஆடு வளர்த்துறேன். கறி இன்னைக்கு 1800, 1200, 1300 வந்துருச்சு ஒரு கிலோ கறி. கறி இல்லாத எந்த விருந்தும் இல்லை. இந்த ரம்ஜான் பண்டிகைக்கு மட்டும் 14 கோடி 15 கோடிக்கு ஆடு விற்றுதுன்னு வரும் பாருங்க, செய்தி நீங்கள் படிப்பீங்க. இப்போ இது பாருங்கள், மாடு வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன். இந்த கழிவுகளையெல்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கே கொட்டுறேன், ஒரு இடத்துல கொட்டுறேன். அங்கேருந்து ஈத்தேனுங்கிற இந்த உயிர்காற்று எரிகாற்று எடுத்துக்கிறேன், பயோகேஸ் எடுத்துக்கிறேன். நான் இந்த எந்த நாட்டில் போர் வந்தாலும் நான் பயப்பட வேண்டியதில்லை. நானே பயோகேஸு ஆனால் இலவசமாக கொடுக்க மாட்டேன். இவங்க மாதிரி 3 சிலிண்டர் இலவசம், அன்னபூர்ணி, சூப்பர் 6 எல்லாம் கிடையாது. நான் தடை இல்லாமல் உனக்கு எரிகாற்று தருவேன், தடை இல்லாமல் எரிகாற்று தருவேன். அதை உற்பத்திக்காக செலவே ஒன்றை எடுத்துப்பேன். நான் ஓசி பஸ் ஓட்ட வந்த ஆள் இல்லை, தரமாக பேருந்து ஓட்ட வந்த ஆள். நீ ஒரு குறைந்த கட்டணத்தில் இலவசத்துக்கு உனக்கு மதிப்பு பொருள் தெரியும், பொருளின் மதிப்பு தெரியாது, அதை நான் செய்ய தயாராக இல்லை. அது தெரியும் எனக்கு. 3 தாங்க உங்களுக்கு இலவசம். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவை இருக்க தூய குடிநீர், 3 இலவசம். இது கட்டணம் கிடையாது, இதுக்கு கிடையாது. செய்வானான்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா செய்வேன், நீங்க நம்புங்க. இல்லைன்னா இவ்வளவு உறுதியா இருப்பேனா? அரை விழுக்காடு விழுக்காடு இருக்கிறவங்களாம் பேரம் பேசி சீட்டு நோட்டும் பேசி போகும்போது எனக்கு எவ்வளவு பேசியிருப்பாங்கன்னு ஒரு தடவை பாருங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி இது ஒரு மாதிரிக்கு உங்களுக்கு காட்டுறேன். பெரிய பெரிய குப்பை சேமிப்பு கிடங்குகளை வச்சு அதில் இருந்து நான் பயோகேஸ் எடுத்துக்கிறேன். உயிர்காற்றை எடுத்து எரிகாற்றை எடுத்து என் மக்களுக்கு நானே கொடுத்துரும், தமிழ்நாட்டு அரசுனே கொடுத்துரும். வேறு நாடு கேட்டாலும் ஏற்றுமதி செய்வேன். எத்தனை லட்சம் டன் வேணாலும் நம்ம எடுத்துக்கிற முடியும். அதுக்கு மீத்தேன் பயோகேஸ் இந்த கீழே பூமி ஈரக்குலையாக இருக்க வேண்டியதில்லை, ஈரக்குலையாக இருக்க வேண்டியதில்லை. சிங்கப்பூர் மக்கிய இலைதலை கழிவிலிருந்து தான் மீத்தேன் எடுக்குது, பயோகேஸ் எடுக்குது. அப்போ நான் அதை செஞ்சிருவேன். எல்லா இடங்கும் அரசு கட்டிடமா மேற்கூரை, பேருந்து நிலையமா மேற்கூரை முழுக்க திறக்கும். இப்போ நீங்கள் சாலையில் போகும்போது நடுவில் ஒரு டிவைடர் இருக்குல்ல, பிரிப்பு, அது முழுக்க இந்த சோரிய உரி போட்டுருவேன். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எந்த இடத்துலையும் தடையில்லாத மின்சாரம் தருவேன். அதுக்கு அணு உலையும் தேவையில்லை, அனலும் தேவையில்லை. சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலை, இதிலிருந்து தயாரிப்பேன். மாற்று மின்பெருக்கத்துக்கு போயிடுவேன், தடையற்ற மின்சாரம் தருவேன். ஒரு நொடி தடை இருக்காது. கற்பனையில் அடிச்சு விடலை, உருட்டுறான்னு நினைக்காதீங்க, சான்றுகளோட தான் காட்டுறேன். இப்போ மாடுனா மாடு இல்லை, வெறும் மாடு இல்லை. அதுல இருந்து பாருங்க, பால் அது அடிச்சு மாநில உணவு தேவை, பிற மாநில தேவை. பால் எவ்வளவு தயிருக்கு போகுது, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போகுதுன்னு பிரிச்சு போட அங்கே படித்தவர் தேவைப்படுது. அங்கே இடத்துல அரசு வேலை வந்துடுது. படிக்காதவர் மாட்டுக்கு வந்து பாலை கறக்கிறதுக்கு தேவையில்லை, சாணத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு கல்வி தேவையில்லை. நம்முடைய கனவு என்ன? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது நம்முடைய அடுத்த வேலை. அதான் நம்முடைய கோட்பாடு. இப்போ இது வந்து பாருங்க, ஆஸ்திரேலியா, இது இல்லை, இந்த ஆஸ்திரேலியால பண்ண பாருங்க. இது அமெரிக்கா, பிரேசில் எப்படி பண்ணுதுன்னா இந்த வாகனத்தில் மேய்க்குது. இது பிரேசில். இது வந்து ஆஸ்திரேலியா ஹெலிகாப்டரில் உலங்கூர்தியில் மேய்க்குது. பாருங்க, உலங்கூர்தியில் மேய்க்குது. சும்மா சொல்லுது, உண்மையில மேய்க்குது. உங்களுக்கு அவமானமா இருந்த 4 ஹெலிகாப்டர் வாங்கி விட்டு மேய்க்க வந்தா வந்துருவான், எல்லாம் வந்துருவான். மேய்க்குது பாருங்க, குதிரையில் மேய்க்கிறாங்க அவங்க. நாம் இந்த மாதிரி வாகனத்தில் மேய்ப்போம். இந்த மாதிரி இந்த அறையில் உட்காந்துக்கிற வேண்டியதான். இப்படி இந்த கண்காணிச்சுக்கிட்டு எவ்வளவு பாலாடை கட்டி போகுது, எவ்வளவு இது வருது கணக்கிட வேண்டியதான். டாஸ்மார்க் வருமானம் உங்களுக்கு 50,000, எனக்கு இது 3 லட்சம் கோடி இருக்குது இந்த பால் பொருளாதாரம். ஒன்று நீங்கள் கவனிக்கணும், எப்படா நீ பசியை தீப்பாயினும். பால் என்ற ஒன்று மட்டும் இருந்தாலே உலகத்தில் பசி இருக்காது. ஏன்னா என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே,
எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது, பாலில் மட்டும்தான் வரும். ஏன்னா முழு உணவு, முழு உணவு. தாயின் மாரில் 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டு பால் மட்டும்தான் குடித்தோம். கழிவு வந்தது என்றால் காரணம் பால், முழு உணவு. இரவு படுக்க போனீங்கன்னா அம்மா வெறும் வயிற்றுல படுக்காதேப்பா, பால் ஒரு கோலை குடிச்சிட்டு போனா பால் முழு உணவு. பால் இருந்ததுன்னு வச்சுக்கிறோங்க, பசிங்கிற சொல்லே இருக்காது. அவன் மோரா குடிப்பான், தயிரா சாப்பிடுவான், எப்படி வேணாலும் பசி. இங்க பாருங்க, போங்க, பால் இருந்தா பசி இருக்காது. இப்ப எனக்கு என்ன இருக்கு பாருங்க, கணக்கு இல்லாத நாட்டுக்கோழி பண்ணை இருக்கு. அப்ப முட்டை என் கையில் இருக்கு. கணக்கு இல்லாத ஆடு இருக்கு, ஆட்டு பால் இருக்கு, கறி என்கிட்ட இருக்கு. கணக்கு இல்லாத மாட்டு பண்ணைகள் இருக்கு. என் வளம் அது, என் வளம். அப்புறம் நானே பல ஆயிரம் ஏக்கர்ல நாடங்களும் இயற்கை கூட்டு வேளாண் பண்ணைகளை உருவாக்கி வச்சிருப்பேன். அங்க காய்கறி பஞ்சம் வந்துருச்சு, வெண்டைக்காய் விலையில இந்த நம்பி சாப்பிடலாமா? தமிழ்நாடு அரசு சொல்லுது, நம்பி சாப்பிடுது உன்னுடுது, என் பிள்ளைகளுக்கான உணவு, என் குடிகளுக்கான உணவு, ஒரு சொட்டு நஞ்சு இருக்காது, நானே வேளாண்மை செய்வேன். அப்போ என்ன பண்றோம்? இப்ப பள்ளிக்கூட வாசல்ல இருந்து பாருங்க, முட்டை பால் எல்லாம் கொண்டாந்து வச்சிருவேன். இந்த உப்புமா கம்பெனி இல்லை நம்மது, உப்புமா கிண்டி போடுறது இல்லை, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வாசல்ல இந்த இருக்கும், அங்க வந்து என் பிள்ளை சாப்பிடணும். ஐயா நான் முட்டை சாப்பிட மாட்டேன்னா விட அந்த வர உனக்கு எல்லாம் இருக்கு. என்ன பண்ணுவேன்? முட்டை சாப்பிடல அப்படின்னா அங்க எல்லா பழச்சாறு இருக்குது, கேரட்டு வாழைப்பழம் எல்லாம் நான் எல்லாம் விளைய வைக்கிறேன், நானே விளைய வைக்கிறேன். முல்லை மருதம் நெய்தல் அங்காடி குறிஞ்சி அங்காடின்னு நானே 4 அங்காடியில பிரிச்சு வச்சிருவேன். அங்க இந்த சுகி சுமோட்டோலாம் அவங்க பாட்டுக்கு, நானும் சுகி சுமோட்டோ மாதிரி நானும் போடுவேன் ஆளுகளுக்கு. உங்களுக்கு வேலைக்கு போட்டு என் பிள்ளையில நீங்க அங்கிருந்து வீட்டில இருந்து வர சோம்பேறித்தனப்பட்டு அழைச்சிங்கன்னா காட்டுவான் என் பிள்ளை. அதுல 1 கிலோ கொடுப்பா, அதுல 1 உணவு கொடுத்துருவான். நாங்க வந்து இயற்கை சுற்றுலா இன்ப சுற்றுலான்னு 2 பிரிவா பிரிப்போம். இப்ப மீன்னா பாருங்க, இப்ப நில வேளாண்மை மாதிரி நீர் வேளாண்மையை கையில் எடுத்துருவேன். நானே மீன் பிடிப்பேன். அரசே பல ஆயிரக்கணக்கான படகு வாங்கி கொடுத்து என் மக்களை மீன் பிடிக்க சொல்லும். அவங்களுக்கு மீனவர் நலனுக்கு மீன் வைப்பங்க வச்சிருப்பேன். அவங்களுக்கு அவங்க பிடிக்கிற மீன்களை அரசே கொள்முதல் செஞ்சுக்கிறோம். அந்த நெய்தல் அங்காடியில் வச்சு அரசை சந்தைப்படுத்தும். உலக நாடுகளுக்கு அரசே கொள்முதல் பண்ணி ஏற்றுமதி செய்யும். தரமான மீன்களை தமிழ்நாட்டு அரசு இல்லை, தமிழ்நாட்டு அரசு ஏற்றுமதி செய்யும். இப்ப நில வேளாண்மை மாதிரி நீர் வேளாண்மையா கடலை கருதி மீன், அது மீன் வளத்துல அங்கேயும் அரசு பணியை கொடுக்கும். அது மீன் பதனிடுதல் எல்லாமே அதுல அரசு பணியா மாறிடுது. எதுவுமே அரசு முத்திரை இருந்தா நீங்க நம்பி வாங்கலாம் அந்த பொருளை. ஏன்னா இது வந்து இதுதான் அறம் சார்ந்த தமிழர் அரசுன்னு சொல்றோம் இல்லையா? அப்படி கட்டமைக்கிறோம். எந்த ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை, அவ்வளவு தரமா நம்ம கொண்டு வந்துடுறோம். அவரவர் வாழ்விடத்திலே அரசு பண்ணி கொடுத்தோம். இப்ப வாழை பாருங்க, வாழை நிலமும் வளம், வாழைலாம் வெறும் வாழைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. வாழைப்பழம் வாழை திறந்து பாருங்க, இந்த தண்டை பாருங்க எப்படி எடுத்துட்டு போறேன் பாருங்க. இது தனி, இது தொழிற்சாலை, இது தனி. பழம் காய் உணவுக்கு பழங்கள் தனி, ஏற்றுமதி அது தனி. இந்த தண்டு இந்த வாழை உங்களுக்கு தெரியும், இந்த வில்லை, இந்த சிப்ஸ் அது தயாரிக்கிறது. இதை எடுத்துட்டு போய் சாப்பிட்ற தட்டு, இந்த தட்டு பாருங்க பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடறோம். இந்த தட்டு வந்துடுது பாருங்க, பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ அதில் நார் எடுக்கிறேன். இந்த நார்ல இருந்து வேட்டி விருதுநகரில் தயாரித்து என் மனைவி கூட இப்போ வாழையில் பட்டு சேலை கொடுத்தாரு. அந்த பாருங்க, அந்த சேலை அப்படி வாழை நார், வாழை பையி, இந்த பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடும். இந்த நெகிழி குலைமத்தை ஒழிச்சிட்டு எல்லாமே வாழையில் எவ்வளோ பயன்பாடு இருக்குன்னு பார்த்து பாருங்க. இந்த துண்டுலாம் வாழையில் நெஞ்சது தான் இந்த சேலையெல்லாம். அப்போ வாழை அங்கே ஒரு 2000 ஏக்கர் வாழை இருந்தால் வாழை சார்ந்த தொழிற்சாலை இருக்கு பாருங்க. 2-3 தொழிற்சாலை வருது பாருங்க. அப்ப எவ்வளவு தொழிற்சாலை வருது, நல்லா கவனிங்க. இது கடலை, வேர்க்கடலை பல ஆயிரம் ஏக்கர்ல போட்டிருக்கு. அங்க இருந்து என்ன மரச்செக்கில் மேல வந்து இங்க பாருங்க, கடலை எண்ணெய் தயாரிக்கிறோம், அது ஒரு தொழிற்சாலை. பிறகு கடலை மிட்டாய் தயாரிக்கிறோம், அங்க பக்கத்திலே ஒரு தொழிற்சாலை. கடலை புண்ணாக்கு தயாரிக்கிறோம். என் மாட்டு பண்ணைக்கு தீவனம், ஆட்டுக்கு தீவனம், நிலத்துக்கு உரம். வேளாண் பண்ணை நானே வச்சிருக்கேனே, போட்டுருவேன், அங்க ஒண்டி போட்டுருவேன். அப்புறம் எண்ணெய், அது தமிழ்நாட்டு அரசே விற்கும். இப்போ எள்ளு விளைய வைக்கிறோம் பல ஆயிரம் ஏக்கர்ல. இந்த எள்ளு எண்ணெய் தயாரிக்கிறோம். நல்லெண்ணெய், எள்ளு மிட்டாய், எள்ளு புண்ணாக்கு. அப்போ இந்த எள்ளு புண்ணாக்கு உங்களுக்கு தெரியும், அது குப்பையை நம்ம தீவனமாக நம்ம பயன்படுத்திக்கிறோம், உரமாகவும் பயன்படுத்திக்கிறோம். இந்த கற்றாழையை நீங்கள் கற்றாழைன்னு நினைக்கிறீங்க, அதுதான் மிகப்பெரிய இந்த முகப்பொழிவூட்டும் அந்த சாறுகள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இன்னைக்கு பெரிய சந்தையா இருக்குது. நீங்க ஒவ்வொன்றும் போட்டுக்கட்டினா வந்து கொட்டாங்கச்சி பல ஆயிரம் ரூபாய்க்கு போதும். அடுப்பு கறி
பல இதுக்கு போகுது. அப்போ அதெல்லாம் எதில் பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாமல் சாராய பொருளாதாரத்தில் நம்மளை சாகடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு. போங்க. இப்போ தேன் பண்ணை வைக்கிறேன். எங்கெங்கே பல ஆயிரம் ஏக்கரில் விளைநிலம் செய்யும்போது நான் பூக்கள் நிறைய வளர்த்து அங்கேயே தேன் பெட்டிகளை வச்சு நான் தேன் வளர்ப்பேன். அது அரசு பணி தான். எப்படி வேலை செய்கிறாரு பாருங்க, தேனீக்கள் வராமல். அதுவே ஒரு பாருங்க எப்படி கொண்டு வரேன் பாருங்க, தேனை எப்படி எடுத்துக்கிட்டு வரோம். எது ஒன்றுமே உங்களுக்கு அரசு தந்துரும்னு சொல்றேன். அந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையில் எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. சூரியகாந்தி பல 100 ஏக்கர்ல இருக்குதுன்னா அங்கிருந்து நம்ம தேன் தயாரிச்சுக்க முடியுது. சூரியகாந்தி விதையை எடுத்து இப்ப பாருங்க எண்ணெய் கொண்டு வரேன் பாருங்க, எப்படி எண்ணெய் வருது பாருங்க. சூரியகாந்தி விதை எண்ணெய் வருது. இப்ப தென்னை சார்ந்த தொழிற்சாலை எங்கெங்க இருக்கு, பொள்ளாச்சியில் இருக்கு, இல்லை நாகர்கோவில் இருக்கு, கன்னியாகுமரி, அது அங்கே தொழிற்சாலை. அப்போ தொழிற்சாலைனா அங்கேருந்து நீங்கள் தேங்காய் மட்டும் இல்லை, அதிலிருந்து இளநீர் பதப்படுத்துவது, மதிப்பு கூட்டி அதை கொண்டு போகிறது. தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய், தேங்காய் மிட்டாய், தேங்காய் பிறகு கொட்டாச்சி, அது இது. அப்புறம் தேங்காய் நார் பின்னுவது, அப்போ அதிலிருந்து தென்னந்தட்டியில் பாய் பின்னுவது, விளக்குமாறு எடுப்பது. இப்போ சீனாவில் பிளாஸ்டிக்கில் இருந்து பாருங்கள் நார். இந்த கயிற்று கட்டில் இருக்கே, அமெரிக்காவில் 40,000 ரூபா இந்த கயிறு. அது போட்டால் உங்களுக்கு நம்புவீங்க. பாருங்க எவ்வளவு வேலை வருது பாருங்க அங்கே. அப்போ இது வந்து நீங்கள் என்னன்னா கட்டடமாக கட்டலை, ஒரு தகர இதை போட்டு கீழே இந்த ஃபால் சீலிங்கிற மாதிரி இதை போட்டு அதில் குளிர் விட்டுருவேன். ரொம்ப பெரிய செலவு இல்லை, டக்கு டக்குன்னு நிறுவி விட்டுருவேன். போங்க. இப்போ பார்த்தீங்க, இது பார்த்தீங்க. இப்போ மூங்கில்னா நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, அதன் பயனை பாருங்கள், அது எவ்வளோ பொருளாதாரம்னு பாருங்கள், என்னென்ன வேலை கை செய்து பாருங்கள். மூங்கில் நாற்காலி, மூங்கில் கட்டில், மூங்கில் இந்த பாருங்க போத்தல், எல்லாமே அதில் நம்ம செய்ய முடியுது. இதுக்கு போகணும். இந்த பிளாஸ்டிக் நெகிழி இருக்குல்ல, இந்த பாலித்தீன், இந்த குலைமம் நெகிழி இருக்குல்ல, அதை ஒழிச்சிட்டு இதுக்கு போகணும். இப்போ நாடே குப்பை மேடம். இது எவ்வளோ பயன் இருக்கு பாருங்க இந்த மூங்கில்ல பாருங்க. போங்க. அப்போ அந்த மூங்கில்ல நார் எடுத்து இது கரும்பு, பல 1000 ஏக்கரில் நான் கரும்பு விளைய வச்சிடறேன். அந்த கரும்பு சார்ந்த தொழிற்சாலைக்கு போகிறேன். கரும்பை வெட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் படித்தவங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை ஆக்குறேன், நான் வெள்ளமாக்குறேன். அவங்க என்ன சொல்றாங்க, வெளிநாடுகளில் இருக்கிற நம்ம பிள்ளைகள் வந்து அந்த கருப்பட்டின் வெள்ளை கட்டி மாதிரி இருக்கிறத விரும்பல, அச்சு போல இருக்கிறத விரும்புறாங்கன்றாங்க. நான் அந்த அச்சை மாத்திடுறேன். அதுல இருந்து தாள் தயாரிக்கிறோம். கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது பிரேசில், அதுக்கு போயிடுறோம். அந்த எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது. அது பிரேசில் தொழில்நுட்பத்தை பின்பற்றிக்கிறோம். அப்போ கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு செஞ்சுக்கிறோம். இப்போ தக்காளி பல 1000 ஏக்கரில் விளைய வச்சுக்கிறோம். தக்காளியில் இருந்து உணவு தேவைக்கு பெட்டி அடித்து பிள்ளைங்க அப்படியே அடிச்சிருவாங்க. அது போக பல கூழ் தயாரிக்கிறாங்க. தக்காளி ஜாம் சொல்லுவோம்ல, அது ஊறுகாய், அது சமையல், அதான் ஜாம் வந்து சமையல் சுவையூட்டி அது தயாரிக்கிறாங்க. தக்காளி ஊறுகாய். இப்போ தக்காளி நான் ஒரு மாதிரிக்காக சொல்கிறேன். பருத்தினா பருத்தி, மரவள்ளிக்கிழங்கு, ஆழ்வள்ளிக்கிழங்குனா அது சார்ந்த தொழிற்சாலை. இப்போ பனை இருக்குது. பனை வந்து உங்களுக்கு தெரியும் 840 பொருளை அது பயன்பாட்டுக்கு தருது நமக்கு. அதனால தான் அது பெருங்கொடைன்னு சொல்கிறாங்க. அது கற்பகத்தருன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த பெருங்கொடை இயற்கையினுவது பனை மரம் இல்லை, அது புல். அறிவியல் அப்படி தான் சொல்லுது. அது புல் தான், பெரிய புல். இப்போ பனை மரத்தில் இப்படி ஏற வேண்டியதில்லை பாருங்க. எப்படி இந்த கருவியை கொண்டு வந்துடுறேன். நவீன் யாரும் ஏற வேண்டியதில்லை. இப்படி விசை அப்படி இறக்குனா இறங்கிரும், பனைக்கு நேரம் இப்படி ஏற்றினா ஏற்றிடும். இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை நான் இந்த வேளாண்மையில் பயன்படுத்திக்கிறேன். உங்களுக்கு தெரியுது எனக்கு. அதிலிருந்து இங்கே வருதுன்னா மருதமங்காடி. இங்கே என்ன பண்ணும், கருப்பட்டி காய்ச்சுது, கருப்பட்டி எடுத்துக்கிறது, நொங்கு பதனிடுது, பதநீர் அதை பதப்பட்டு மதிப்பு கூட்டி அதை விற்கிது. பனை ஓலையில் விசிறி, பனை ஓலையில் பாய், பனை ஓலையில் கொட்டான், சீன பாய், சீன கொட்டான்லாம் விற்கும்போது சீன பாயில் படுத்தா தான் கனவு வருமா என்ன? நம்ம பாயிலையும் வரும், அது பயன்படுத்துறது இல்லை. அப்போ பனை, தென்னை, நிலம், வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை வாழ்விடும். இப்போ என்ன திருச்செந்தூர் பகுதியில் நிறைய பனை இருக்கு, அங்கே போடுவேன் தொழிற்சாலை. எங்கள் ஊர் ராமேஸ்வரத்தில் பனை இருக்கா, அங்கே போடுவேன். எங்கே இருக்கோ அங்கே போடுவேன். இல்லைன்னா அங்கேருந்து மற்ற இடங்கள்ல வந்து எடுத்துக்கிட்டு வருவேன் பதநீரை, மற்ற இடத்துல அப்படி கொண்டுட்டு வருவேன். அப்போ நீங்கள் வந்து வேலை இல்லைன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அவரவர் வாழ்விடத்திலே கொடுத்துருவேன். அதை தான் ஐயா அப்துல் கலாம் புறா திட்டம்ங்கிறாரு. உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியில் சிற்றூர்களின் பொருளாதாரத்தை கவனிக்காம ஒரு நாட்டின் சமூகத்தை பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்க முடியாது. நம்ம நாடு கவனம் பண்ணுவது நகர்ப்புற வளர்ச்சி தான். ஸ்மார்ட் சிட்டி இருக்கும், ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்காது. அப்போ இது நகர்ப்புற வளர்ச்சியை கவனம் பண்ணுறதுனால கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது, தேவையற்ற நெருக்கடியை சந்திக்குது.
நான் அப்படி இல்லை, உன் வாழ்விடத்திலே சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம், வேலை வாய்ப்பை தந்துடுறேன், நீ அங்கேயே இருன்றேன், அங்கேயே இருக்க வச்சிருவேன் மக்களை. அவன் தேவைப்பட மாட்டான். ஏன்னா தலைநகரை 5 தலைநகரா பிரிச்சுறேன். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம். 5 தலைநகர், நீ நிர்வாக தலைநகர் 5, விளையாட்டுக்கு 1, நிர்வாகத்துக்கு 1, கணினி கலைத்துறைக்கு 1, மெய்யியலுக்கு 1, கலை பண்பாட்டுக்கு 1 பிரிச்சு விட்டுருவேன். நீ எங்கெங்க ஒரு கருப்பட்டி எங்க வச்சீங்கன்னா எல்லா எறும்பும் ஒரு இடத்துல குவியுது, 5 நொறுக்கி வச்சுட்டீங்கன்னா அங்கங்க நின்று. அப்ப எனக்கு நெரிசல் இல்லை. அப்ப அது சொல்ற, அது ஒரு பெரிய கனவு, அதை நான் விரிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப இந்த மாதிரி நீங்க போகும்போது வெற்றிடம்னு ஒன்றை நீங்க பார்க்க முடியாது. சாலையில் இப்படி போனீங்கன்னா நம்ம ஆட்சியில் நீங்கள் 5 ஆண்டு தான், நான் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்னு சொல்றீங்க. 10 ஆண்டு தான். நீங்கள் பூமியை பச்சை போர்வையால போத்திடுவேன் என் பூமி. நீங்க பாருங்க, இப்போ இங்கே இப்படி இப்போ பாலையில் போனீங்கன்னா அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மரங்கள் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று மாடுகளாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லை ஆடுகளாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா நீர்த்தேக்கமாக இருக்கும், இல்லைன்னா காடுகளாக இருக்கும். வெற்றிடம்னு ஒன்றே இருக்காது. வெற்றிடம்னு ஒன்றே இருக்காது. இதெல்லாம் சாத்தியமா? கேரளாவுக்கு போய் பாருங்க, காலி இடம்னே ஒன்று இருக்கு. அதில் ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, இல்லை மரங்க இருக்கும். ஒரு வீடுனா 3 மரம் இருக்கும். மா, பாலா, வாழை, தென்னை, ஏதாவது மரம் இல்லாத வீடு காட்டு பார்ப்போம். நீ இந்தியா முழுமைக்கு பயணி, விண்ணூர்தியிலிருந்து கீழே பாரு, வெள்ளை வெள்ளையா கட்டடங்கள், சின்ன சின்னதா புள்ளி மாதிரி மரங்கள், பச்சை தெரியும். கேரளாவுக்கு போய் பாருங்க, பச்சையா இருக்கும், புள்ளி புள்ளியா வீடுகள் தெரியும். நான் என்ன சொல்றேன்னா நீங்க பறந்து பாருங்க, வேணா பாருங்க. எங்க ஊர் ராமேஸ்வரத்துக்கு போகும்போது எல்லாம் என்ன பச்சை பசையன்னு இருக்கு, வறண்ட பூமி. இறங்கி பார்த்தா தான் வேலி கருவல்னு தெரியும். மேல இருந்து பார்க்கும்போது பச்சையா இருக்கு, இவ்வளவு சிறப்பான நாடான்னு நினைப்பீங்க நீங்க. பாருங்க, ஒன்றும் மேய்ச்சல் நிலம் இருக்கும், இல்லைன்னா காடுகளா இருக்கும், இல்லைன்னா பண்ணைகளா இருக்கும், வேளாண் பண்ணைகளா இருக்கும். நான் கழுதை வளர்ப்போம்னா சிரிப்பீங்க. ஒரு கழுதை பால் 1 லிட்டர் 5000 ரூபா. உலகத்திலே ரொம்ப இந்த அழகு பொருட்களை தயாரிக்கிறது கழுதைப்பாலில் தான். 60 விழுக்காடு இந்த விலை உயர்ந்த பாலாடை கட்டி சீஸ் கழுதைப்பாலில் தான் தயாரிக்கிறான். கேரளாவில் ஒருத்தர் மாதம் 50 லட்சம் சம்பாதிச்சுக்காரு கழுதை வளர்த்து. நீங்கள் வளர்க்கலைன்னா போங்க, ஆடு மாடு வளர்க்க நீங்கள் வர, நான் மேய்ச்சிக்கிறேன். ஆனால் பால் யாராவது கேட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கிறேங்க. அப்போ கூட்டு வேளாண் பண்ணேன், அதை உருவாக்கிடுவேன். அதை இயற்கை சுற்றுலாவாக மாற்றிடுவேன். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா இங்கே 2000 ஏக்கரில் 5000 ஏக்கரில் விளைநிலம் இருக்குன்னா அங்கே ஒரு தங்கும் விடுதி, அங்கே உணவகம், அங்கே சுற்றுலா, அங்கே எல்லாம் இருக்கும். நீங்கள் குடும்பத்தோடு என்ன கீரை வேணுமோ அந்த கீரையை சமைக்கலாம், என்ன மீன் வேணுமோ பிடிச்சி கொடுப்போம், எந்த கோழி வேணுமோ என்ன வேணுமோ அங்கே நாங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுருவோம். இப்போ இது மது, இதை நம்ம ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ குண்டு போட்டு கொள்றது மட்டும் படுகொலை இல்லை, குடிக்க வச்சு கொள்றதும் படுகொலை தான் நம்ம சொல்கிறோம். சாராயம் ஒரு நஞ்சு, அதை எதன் பொருட்டும் அதை சரி செய்ய முடியாது. மது விற்று வரும் வருமானம் குஷ்டரோகியில் இருக்க வெண்ணெய்க்கு சமம்ங்கிற பேரை எங்கள் அண்ணா சொல்லியிருக்காங்க. அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துனா தொடர்ந்து அந்த வெண்ணெயை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சாராயம் ஒரு நஞ்சு. இப்போ பல குற்றங்களை பிரசவிக்கிற தாயா இந்த போதை தான் இருக்குது, குற்றங்களின் கருவறையாக இருக்குது. இங்கே பாருங்க, திடப்போதை, திரவ போதை. இந்த தனி முதலாளி யாராவது காய்ச்சிட்டானா கள்ளச்சாராயம் ஆயிடுது, அரசே காய்ச்சிருச்சுன்னா நல்ல சாராயம் ஆயிடுது. பார்த்துக்கிறங்க. போக்குவரத்தை தனியாற்ற கொடுத்துருச்சு, மருத்துவத்தை தனியாற்ற கொடுத்துருச்சு, மின் உற்பத்தி விநியோகத்தை தனியாற்ற கொடுத்துருச்சு, கல்வியை தனியாற்ற கொடுத்துருச்சு. ஆனால் மதுவை மட்டும் அது வச்சிருக்குது. உலகத்தில் உங்களுக்கு தெரியாது, எந்த பொருளையும் உற்பத்தி செய்கிறவனே விற்பனையாளனா இருந்தது இல்லை. ஒரு வேளாண் குடிமகனும் கூட அவன் விளைய வைக்கிற பொருளை அவனே விலையை தீர்மானித்து விற்பனை செய்கிறது இல்லை. இங்கே இந்த மகிழுந்து தயாரிக்கிறவனோ அலைபேசி அவனே உற்பத்தியாளனே விற்பனையாளனே இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் உற்பத்தியாளனே விற்பனையாளனா இருக்கிறது. ஏன்னா மத ஆலைகள்லாம் அவங்கது, விற்கிறதா அவங்க தான். இப்போ பாருங்க, எதுவுமே அவன் விலையை அவன் விற்கிறது இல்லை. இது மட்டும்தான் உற்பத்தியாளரே விற்பனையாளராக இருக்கிறது நம்ம நாட்டில், இந்த மதுல மட்டும்தான். இப்போ அரசு பள்ளியின் மாணவர்கள் ஏன் குறையுதுன்னு கேட்காம, சேலத்தில் மாநகராட்சியில் இங்கே ஏன் இந்த டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சதுன்னு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவாதம் நடந்தது. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப செய்தி பேசப்பட்டது. 45,000 கோடி வருமானம் வரும்போது நிதியமைச்சர் பேசுகிறாரு, அடுத்த 5 ஆண்டில் 5,000 கோடியாக அந்த வருவாயை உயர்த்த வேலை திட்டம் நாங்கள் பாடுபடுவோங்கிறப்பல. அப்படின்னா என்னென்னா, குடிமக்களின் எண்ணிக்கையை உயர்த்தி குடி விற்பனையை பெருக்கிறாங்க. எங்கே போகுது நாடுன்னு மட்டும் நீங்கள் அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திச்சு பார்க்கணும். குடிகாரர்கள் எண்ணிக்கை உயர்த்துவதுதான் இவங்க வளர்ச்சி. பாருங்க,
அதிக விதவைகள் கொண்ட தமிழ் மாநிலம் தமிழ்நாடு தான். அதிக விதவைகளை வச்சிருக்கிறது. ஐயா ஈவேரா அவர்கள் சொல்றாங்க, தாலி ஒரு அடிமை சங்கிலி அறுத்தறியணுங்கிறாங்க. அது அப்படி அறுத்தா பிரச்சனை வரும்ட்டு குடிக்க வச்சு மொத்தமா லட்சக்கணக்காக அறுத்துட்டாங்க. தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்க, அது குடிக்க வச்சு அதை அறுத்துக்கிறாங்க. எங்களை குண்டு போட்டு கொன்னா சிங்களன், இவங்க குடிக்க வச்சு கொள்றாங்க. ரெண்டுமே ஒன்று தான். சிங்களவன் கொண்டா இவன் எங்களவன் கொள்றான், அவன் குண்டு இவன் குடிக்க வச்சு கொள்றான். இதுவும் ஒரு இனப்படுகொலை தான். இந்த கணக்கில்லாத இந்த மதுவால மலட்டுத்தன்மை வருது. ரெண்டாவது உழைக்கும் திறனற்று போகுது, சிந்தனை திறன் போயிருது, உடல் வலிமை போயிருது. ஒரு மயக்க நிலையிலே ஒரு சமூகம் இருக்கு. இங்க பாருங்க, ஏற்கனவே சாதி மயக்கம், மத மயக்கம் இருக்கு, அப்புறம் சாராய மயக்கம், அப்புறம் திரை மயக்கம். இந்த 4 மயக்கத்திலிருந்து ஒரு சமூகம் விடுபடுவது எப்படி விடுபடுவது? பொழுதுபோக்குலையும் இங்க பாருங்க, பெரிய தடையா இருக்கிறது சமூக மேம்பாட்டிற்கு இதுதான். இப்போ என்னன்னா, ஒரு கேளிக்கையிலையும் பொழுதுபோக்கிலையும் அதிக நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. அவன் மயக்கத்திலே இருப்பான், என்ன கற்பிச்சாலும் அவனுக்கு புரியாது. இப்போ சாராயம் கூட குடிச்சாதான் வரும், போதையோட போதை பொருளாம் போட்டால் கூட படிச்சு இருந்துச்சா தெளிஞ்சிடும். இந்த சாதி மத போதை ஏறிச்சுன்னா செத்தாலும் போகாது. சுடுகாட்டுக்கு போகும்போது ஆறுமுக நாடார், சுப்பிரமணிய தேவர்னு அங்கே கல்லறையிலோட எழுதி வைப்பான், செத்தாலும் போகாது. இப்போ இங்கே என்ன கேள்வி எழுப்புதுன்னா, நம்ம அரசு நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா, இந்த ஆட்சியாளர்கிட்ட ஒரே 4 பொங்கல் அன்னைக்கு 750 கோடிக்கு குடிக்கிறவனுக்கு எதுக்கு இலவசம்னு கேட்குறோம். ஒரு நாளில் 750 கோடி குடிக்கிறாப்புல. அவர் பிடித்த நடிகர் படம் வந்தா 35 கோடிக்கு ஒரு நாள் வசூல் கொடுக்குறாரு. ஒரு நாள் வசூல் 35 கோடி. பொய் இல்லது, தகவலை தான் எடுத்து அப்படியே போடுறோம். 35 கோடி அவருக்கு எதுக்கு இலவசம்னு கேட்குறோம். இப்போ இலவசம் கொடுக்கும் போதே அவன் ஏமாத்த ஆரம்பிச்சிட்டான்ல. அது என்னன்னா, நான் செத்தாவாது எங்க அப்பா குடியை நிறுத்துவாரான்னு ஒரு குழந்தை இறந்தது உங்களுக்கு தெரியும், கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்து போனது. அப்புறம் அரசு பள்ளியில் மாணவர்கள் குடிச்சிட்டாருங்கன்ட்டு ஆசிரியர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க வெளிய, வித்த அரசு மேல என்ன நடவடிக்கை இருக்குது? யார் நடவடிக்கை எடுக்கிறது? இப்ப நம்ம தான் எடுக்கணும். இந்த தேர்தலில் வித்த அரசு மேல யார் நடவடிக்கை எடுக்கிறது? யார் நடவடிக்கை எடுக்கிறது சொல்லுங்க? யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? திருநெல்வேலியில் எடுத்தாங்க. இந்த நாட்டில் குற்றச்செயல் 90 விழுக்காட்டுக்கு காரணம் அதுதான். நிறைந்த போதையில தான் எல்லா கொலையும், வன்புணர்வு, கொள்ளை எல்லாம் அதுல தான் நடக்குது. எல்லாமே அதெல்லாம் நடக்குது. இப்ப மதுவை வித்துட்டு வர்ற வருவாயில பெண்ணுக்கான பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, நாட்டு நலன்னு பேசுவது எவ்வளவு ஒரு வெற்றி சொல்லுங்கிறத நீங்க எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தைங்கிறத நீங்க பாருங்க. எப்படி எப்படி நீங்க அதை காப்பாத்தீங்க பாருங்க. பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பாருங்க, படிக்கிற பிள்ளைகளை பாருங்க, எப்படி பாருங்க. நம்ம பிள்ளைகளை பாருங்க, இங்க பாருங்க, கூடி குடிக்கிறத பாருங்க. படிக்கிற பிள்ளைகள் படிக்க போகாம கூடி படிச்சது போக கூடி குடிக்கிறாங்க. பாருங்க, ஒரு பாருங்க, இந்த பிள்ளைகளை பாருங்க. இப்ப பாருங்க, இந்த பையன் எப்படி தள்ளாடுறான் பாருங்க. இது வந்து அவன் சொல்றான்ல, குடிச்சா நம்ம தாண்ட தள்ளாடும், குடிக்கலன்னா அரசாங்கமே தள்ளாடிங்கிறான்ல. இது பாருங்க, எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போறவன் பைக்கூட்டில் அருவாளோட தூக்கிட்டு போறான்னா பாருங்க. இங்க பாருங்க, சாலையில் எப்படி ராஜவம்சத்து மாதிரி படுத்துக்காப்புல. இங்க பாருங்க, திருத்தணியில போதையில, நிறைந்த போதையில கொலை செய்யறது பாருங்க. எங்க எங்க எதை நோக்கி இந்த நாடு நகர்ந்து போகுது? எப்படி சாலையில் எப்படி போதையில போய் எப்படி எத்தனை பேரை எவ்வளவு விபத்தை ஆளாக்குறாரு பாருங்க. இதுல உடல் சிதைவு, உளச்சிதைவு, எல்லா குற்றச்செயலுக்குமான கருவாக இந்த மது இருக்கு. இதுல என்னன்னா, அரசு பாருங்க, ஒரு அரசு விக்குது, வீரன் எழுதி வைக்குது. இதை குடிச்சா வீரன் ஆயிடுவாங்க. அப்ப சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங்லாம் என்ன பேரு? அதுக்கு ஆஃப் குவார்டர்னு வைக்கிறதா? அவங்களுக்கு பேர் எப்படி வைக்கிறது? எப்படி நீங்களே சொல்லுங்க. எதை நோக்கி நகர்த்துறாங்கன்னு பாருங்க. இங்க பாருங்க, வீரன். ஒவ்வொருத்தனும் வெறி கொண்டு இருப்பான். பின்னாடி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஊத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல பாருங்க. இது குடியை கெடுக்கும்னு எழுதி வைக்குது. இவ்வளவுதான் சமூக பொறுப்பு, அரசினுடைய சமூக பொறுப்பு. குடியை கெடுக்கும். சரி, குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். அடுத்து மது எழுதி வைக்குது பாருங்க, போத்தல் எழுதி வைக்குது. இது குடியரசுன்னு கேட்டா என்ன கேட்டாங்க? குடியரசு. ஆமா, குடியரசு, குடிப்போரின் அரசு. குடிமக்கள், குடிக்கிற மக்கள், கொடுக்கிற அரசு, காசில் நடக்கிற அரசு என்பதால் குடியரசு. அதனால இது குடியரசு. நீங்க நினைக்கிற குடியரசு கிடையாது இது. இந்த ஜனநாயகத்தை, இந்த குடியரசை நிறுவத்தான் நமது முன்னோர்கள் பாடுபட்டார்களாங்கிறதான் கேள்வி. அதுல எழுதி பாருங்க, மது உயிருக்கு, வீட்டுக்கு, நாட்டுக்கு கேடு. சரிதான், மது உயிருக்கு கேடு, வீட்டுக்கு கேடு. நாட்டுக்கு என்ன கேடு? 50,000 கோடி வருதே. இப்ப நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடு விற்கும்ங்கிற கேள்விக்கு ஆட்ட பதில் இருக்கு. நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடு விற்கும்?
என் நாடு விற்கும். பாருங்க, இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஆட்சிக்கு வந்தா விலை உயர்ந்த விடுதிகள், அதாவது இந்த மாதிரியான விடுதிகள், சுற்றுலா தலங்கள், இப்போ அந்த மாதிரி இடங்கள்ல இந்த உயர்வார்ந்த சீமை இந்த மதுபானத்தை திறந்து விடுறோம் வெளிநாட்டு பயணிகள் வரும்போது. மற்றபடி இதை நம்ம தடை செஞ்சிடறோம், சுத்தமாக தடை செஞ்சிடறோம். அப்போ இது மாற்று வேணுமே அப்படின்னா ஒவ்வொரு தேசிய இனத்திற்கு ஒரு மது இருக்குது. நம்ம புதுசாக இல்லை, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கு ரஷ்யானா ஓட்கா, அங்கன்னா விஸ்கி, இங்கே என்ன ஒயின், இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மது இருக்குது. அப்போ நம்முடைய பாரம்பரியம் வந்து பண்டை காலம் தொட்டு சங்க ஐவையும் அதிகமானமே கல் உண்டு பேசி கொண்டிருந்தாருன்னு. கல் மது இல்லை, உணவின் ஒரு பகுதின்னு தான் இந்திய அரசியலமைப்பே சொல்லுது. எங்கள் அப்பா நல்லசாமி பேசிகிட்டே வருவாங்க, அதனால சொல்லுது. அதில் நான் என்ன எடுத்துறேன்னா, அதில் எந்த மூலிகை எந்த வேதிப்பொருளும் கலக்காத ஒரு இயற்கையில் ஒரு ஒன்று இருக்குன்னா அது இந்த இதுதான். இதை கல்லுங்கிற சொல்ல எங்கள் மூதாதை கல்லுண்ணாமையை சொல்லிட்டான். அந்த பேரை எடுத்துட்டு பனம்பால், தென்னம்பால், மூலிகை ஈச்சம்பால், மூலிகை சாறுன்னு வச்சிடறேன். இந்த பாருங்க, சங்க இலக்கியத்திலே பாக்கள் இருக்குது. இப்போ இதை மூடிடுறோம். இது தென்னை பனம்பால், இங்கே பாருங்க தாய்ப்பால், பால் பசுவின் மாரிலிருந்து பனவின் மாரிலிருந்து பால். ஒரு துளி கலப்படம் இல்லை, கல் குடிச்சு செத்தவனும் இல்லை, சொத்தம்பட்டையும் வித்தவனும் இல்லை. அதனால இது திறந்துடும். இது வேளாண் குடிமக்களும் பிழைப்பாங்க, பனையும் பாதுகாக்கப்படும். ஒரு இந்த வரை இப்போ பனை 2-3 ஆண்டு மாதம் தான் வரும் அதிலிருந்து. அப்புறம் தென்னை வந்து எல்லா காலத்திலையும் இது பாலை விடும். அதனால தென்னையை 3 ஆண்டுகளில் வந்துடுது. தென்னை வந்த உடனே கணக்கில்லாத தென்னை மரங்களை நட்டு அதை எடுத்துக்கிறேன். தென்னையில் பதநீரும் காய்ச்ச முடியும், பதநீரும் எடுத்துக்க முடியும். தாய்லாந்தெல்லாம் தென்னையில் பதநீர் எடுக்கிறாங்க. அப்புறம் ஈச்ச மரத்தை வளர்த்துறேன். ஈச்சம்பால், தென்னம்பால், பனம்பால், மூலிகை சாறு. அது எங்கெங்கே இருக்கோ அந்த நகர்ப்புறங்களில் தெருவுக்கு தெரு வைக்காம தூரத்தில் வேணா உழைக்கும் மக்கள் அதை அறிந்திக்கலாம். எல்லா இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் கல் இந்த இருக்கு, கல் இருக்கு. உலகத்தில் எல்லா நாட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்கு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா கல் மது. அந்த டாஸ்மார்க்கில் இருக்க பீர், பிராண்டி, விஸ்கி, ரம், ஜின் எல்லாம் கோயிலில் கொடுக்குற புனித நீர், தீர்த்தம், அது மது கிடையாது. ஏன் இந்த கல் கிடையாது திறக்கலை அப்படின்னா, கல்லை திறந்து அந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம். அது படுத்தா என்ன ஆயிரும்னா அரசு நிர்வாகம் பண்ண முடியாது. இவங்க ஆலைகளில் காய்ச்சிற சரக்கு இங்கே வியாபாரம் ஆகாது. அதனால இந்த கல் மதுன்னு இவங்க ஒரு புதுசாக ஒரு சட்டம் போடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, ஆந்திரா, கர்நாடகா எல்லா மாநிலத்திலையும் இந்த பனம்பால், தென்னம்பால் இருக்குது, இங்கே இல்லை. அப்போ அதை மாத்திரம் இதை கொண்டு வரும். அப்புறம் இந்த கஞ்சா, அதை எதுக்குன்னா இந்த இந்த அனஸ்தீசியா கொடுக்குற அந்த மயக்க மருந்துக்கு பதிலாக அதை பயன்படுத்துவோம்னு கொடுத்துருக்கோம். இப்போ சரின்னு கை உடஞ்சிருது, நொடமாயிருது. இப்போ கட்டும்போது இது பண்ணுது. எனக்கு எங்கள் தாத்தா வந்து இப்போ கபடியில் எனக்கு இந்த கால், இந்த கை, தோள்பட்டை எல்லாம் நொறுங்கி போச்சு. அப்போ எங்கள் தாத்தா நொடங்கட்டுவார். அவர் அப்போ பக்கத்து கிராமத்தில் போகும்போது அப்படி படுக்க வச்சு கையை வச்சு தலையணையில் வச்சு எங்கள் அப்பத்தா ஒரு விளக்கெண்ணெய் கொண்டு வந்து இப்படி தடை விட்டா அப்போ அந்த வலுவலுன்னு இருக்கும். அது போகும்போது அதை எடுத்துகிட்டு வா, மருந்து எடுத்துகிட்டு வரனாப்புல மருந்து முட்டையை கையில் வச்சுக்கிட்டு இந்த மருந்தை டப்புன்னு குடிச்சிட்டு இந்த முட்டையை போடியா அப்படின்னோடனே நான் ஒரு கோலை கொடுத்தாரு, குடிச்சிட்டு போட்டேன். போட்டுன்னு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பேசிட்டே இருந்தார். நான் தாத்தா அப்படின்னோடனே பிடிச்சிட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது எங்கள் தாத்தா கொடுத்தது சாராயம்னு. அப்போ தான் தெரியுது அது வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு கொடுத்தாரு. இனிமேல் எங்கள் ஊரில் கிராமத்தில் குழந்தை பிறந்தா இது கண்டதாக காய்ச்சாமல் தூய சாராயம் கொடுக்குறதுலாம் இருக்கு இன்னும். அது மாதிரி இந்த கஞ்சா நானே விளைய வச்சு இந்த மாதிரி நொடங்கட்டுறது இதுகளுக்கு பயன்படுத்தணும்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே என்னென்னா முழுக்க இந்த கஞ்சா சாக்லேட்டு, அபின்னு, கொக்கைன்னு, மெத்து இந்த மாதிரி எல்லாம் வந்து பள்ளிக்கூட வாசல்லே விற்கிறது, வழிபாட்டு தலங்களில் விற்கிறது இப்போ ஒரு வழக்கமாயிருச்சு. இது ஒரு போதை கலாச்சாரம் இந்த நாட்டில் பரவிடுச்சு. அதனால இங்கே பெண்ணுக்கான பாதுகாப்பு 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு அம்மா வரைக்கும் வன்புணர்வு செய்கிறான். இப்போ தூத்துக்குடியில் 17 வயசு பிள்ளைய நம்ம பிள்ளைய வன்புணர்வு செஞ்சு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. உடலை வாங்க மறுக்கிறாங்க. இன்னும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலைன்னா நம்மளுடைய காவல் கட்டமைப்பு எவ்வளவு அதை ஒழிச்சிட்டு இதை திறந்துடும். இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் இல்லை, வீழ்ச்சி திட்டம். ஏன் நம்ம இலவசத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம்னு நீங்கள் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம்ங்கிறார் ஐயா குன்றக்குடி அடிகளார் அவர்கள் சொல்றாரு. இப்போ அதனால இது ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை, வீழ்ச்சி திட்டம், வெறும் கவர்ச்சி திட்டம். ஒரு மனிதனுக்கு தேவையானது அடிப்படை உணவு, உடை, உறைவு, இது 3ஐயும் அரசு கொடுக்கணும்ன்றார். அப்படி கொடுக்கலைன்னா அந்த சமூகம் குற்றச்சமூகமாக தான் மாறுங்கிறாரு. அப்பனால இது 3ஐயும் கொடுக்கணும், அதுதான் அடிப்படை. இங்கே
அப்படி இல்லாம எல்லாத்துக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் இலவசம் இலவசம்னு கொடுக்குறாங்க. அரிசி இலவசம், அண்டா இலவசம், குண்டா இலவசம். இந்த நாட்டில் வளர்ச்சி திட்டங்கிறது சலுகை, போனஸ், மானியம், இலவசம். இது 4 தான் இருக்குது. சலுகை, போனஸ், மானியம், இலவசம். இது 4 தான் இவங்களுடைய திட்டங்களா இருக்கு நீண்ட காலமா. இது பூரா இது அரசு காசுல அரசு முத்திரையை போட்டு அவங்க தனக்கான வாக்கை சேகரிச்சுக்கிறாங்க. அரசு காசுல இந்த இலவசமா மின்விசிறி கொடுக்குறாங்க, மசாலா கொடுக்குறாங்க, மணிக்கணி, மிதிவண்டி. இது எல்லாத்தையுமே ஒரு குடும்பம் தானே வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒன்று தான். அடிப்படை தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில வச்சது யாருன்னு பார்க்கணும். இதை கூட வாங்கிக்கிற முடியாது. அப்ப உங்களுக்கு தெரியும் இவங்க காட்டுற வளர்ச்சிங்கிறது. முதல்ல ஐயா கருணாநிதி அவர்கள் முதல்வர் ஆகும்போது 1 கிலோ அரிசி 2 ரூபாய்ன்னு கொடுத்து போட்டாங்க. அப்புறம் அடுத்த ஆட்சி முறை வரும்போது அது 2 ரூபாய் இல்லை 1 ரூபாய்ன்னு போட்டாங்க. ஏன்னா 2 ரூபாய் கூட வழி இல்லாமல் தமிழர்கள் வளர்ந்து வர்றாங்க. 1 ரூபா தான் அது வளர்ச்சியில் வருது. அது 1 ரூபா. அந்த 1 ரூபா அடுத்த ஆட்சி வரும்போது 1 ரூபாயும் இல்லை இலவசம்ட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வளர்ந்துட்டான். 1 ரூபாய்க்கு கூட வக்கற்ற நிலையில் வச்சது தான் இவங்களுடைய வளர்ச்சி கட்டமைப்பு. இது எல்லாமே இலவசம். இப்போ என்னென்னா படிக்க போகும்போது தங்கச்சிக்கு 1000 ரூபா, தம்பிக்கு 1000 ரூபா. படிச்சுட்டு அப்புறம் 1000 ரூபா யார் கொடுப்பா? அப்போ வேலை கொடுக்கணும், அதுக்கு வழி இல்லை. இப்போ யார் கேட்டது? கல்வியை தரமாக கொடுத்துட்டா இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ 1000 ரூபா கொடுக்கணும். அதில் 950 கோடிக்கு மேலே இழப்பு. ஆசிரியர்கள் வீதியில் நின்று போராடுறாங்க ஊதிய உயர்வுக்கு. அவங்களுக்கு வெறும் 58 கோடி தான் தேவைப்படுது. இதில் இழந்தாலும் இழப்பனை ஒழிய படிப்பிக்கிற ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறது ஒரு அரசு. இதெல்லாம் மாடலில் வருது. இப்போ பாருங்க, ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில வைத்த அரசு. ஒரு மிக்சி கொடுத்துறாங்க, ஒரு மாவரைக்கிற எந்திரம், ஒரு 6 மாசம் ஓடும். அப்புறம் அதுக்கப்புறம் பழுதாயிரும். அடுத்த தேர்தல் வரை காத்திருக்கணும். சரி, இதுக்கு மாவரைக்கிற எந்திரம் கொடுத்தீங்க, மசாலாக்கு எந்திரம் கொடுத்தீங்க, அதை இயக்கிறதுக்கு மின்சாரம் கொடுத்தீங்களான்னா அது இல்லை. $12,000 கோடி ஒரு ஆண்டுக்கு இழக்குது இந்த திட்டங்கள்ல அரசு. இந்த 12,000 கோடிக்கு நிலையான ஒரு வருவாய் வருவதற்கு நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை நம்ம மக்களுக்கு அவங்கவுங்க வாழ்விடத்தில் ஏற்படுத்தி கொடுத்தா ஒரு நிலையான ஒரு தீர்வு வந்துடும். இப்போ ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபாய்க்கு நம்ம இந்த மாதிரி அது அங்கங்கே சிற்றூர்களில் நம்ம தாய் தந்தையர்களுக்கு வேலை கொடுப்போம். 100 நாள் வேலை. அங்கே என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா பதில் இல்லை. இப்போ மனித அறிவாற்றல் உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்காத நாடு வாழாது, வளராது. அதனால இலவசத்தை அவங்க கொடுக்குறாங்க. இலவசத்தை இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறாங்கிற கேள்வி எழுது. அப்ப இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் சரியான ஆட்சி முறையாக இருக்குங்கிறது. அதுதான் சரி. இலவசம் பெற வேண்டிய தற்சார்புனா அவனுக்கு தேவையானதை அவனே நிறைவேற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை முறையை கொடுக்கணும், வாழ்க்கையை கொடுக்கணும், வாழ்க்கை தரத்தை கொடுக்கணும், வருவாய் பெருக்கத்தை கொடுக்கணும், பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கணும். அதுதான் தற்சார்பு. இப்போ கையேந்தி இருக்குது. இப்போ நான் எனக்கு கடன் பெறேன், நிலத்தை அடமானம் கேட்பான், அது வீட்டை அடமானம் கேட்பான், ஒரு ஈடு கேட்பான், சொத்து பத்திரத்தை கேட்பான். இப்போ நீங்கள் 10,50,000 கோடி கடன் பெற்றுக்கிறீங்க. எதை காட்டி கடன் பெற்றீங்க? எதை காட்டி கடன் பெற்றீங்க? ஒரு நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை அடமானம் வச்சிருப்பீங்க, நாட்டு அடமானம் வச்சிருப்பீங்க. ஒரு தகப்பன், ஒரு குடும்ப தலைவன் தன் பிள்ளைக்கு எதை வச்சுட்டு போறானோ இல்லையோ கடனை வச்சுட்டு போயிடக்கூடாது. நீங்க பாக்குறீங்க கடன் பெற்றவன் எத்தனை பேர் கட்ட முடியாம வீட்டோட வசத்தை குடிச்சு செத்ததெல்லாம் இருக்கு, தூக்கில் தொங்கினதெல்லாம் இருக்கு. இப்ப நாடு 10.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. 10.5 லட்சம் கோடி இல்லைன்னா 15 லட்சம் கோடி வாங்கி நிறைவேற்றின திட்டம்னு சொல்லு. சிறந்த கல்வி கொடுத்துட்டேன், சிறந்த மருத்துவம் கொடுத்துட்டேன், சிறந்த போக்குவரத்து பாதை, தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன், தூய குடிநீரை விநியோகம் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுத்துட்டேன். ஏதாவது இருக்கா? உபரி பட்ஜெட், உபரி அதிகமா இருக்கிற நாடு கூட தராது. இது ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச பற்றாக்குறை பட்ஜெட் போடுற நாடு எப்படி இலவசம் கொடுக்குது? எப்படி கொடுக்குது? இந்தியா 196 லட்சம் கோடி கடன்ல இருக்குது. ஒவ்வொரு மாநிலம் பெற்ற கடனை கூட்டினா 400 லட்சம் கோடி கடன் வருது. ஒரு கடன் பெற்ற நாடு, பொருளாதாரத்தில் கடன் பெற்ற நாடு, பொருளாதார அடிமை. அந்த நாடு எப்படி விடுதலைங்கிறது வெறும் வெற்றி சொல். அந்த நாட்டில் இந்த வளர்ச்சி எல்லாம் கடன் வளர்ச்சி தான். தமிழ்நாட்டின் வளர்ச்சி 10.5 லட்சம் கோடி கடன் வளர்ச்சி தான். வேற என்ன வளர்ச்சி இருக்கு? என்ன வளர்ச்சி இருக்கு? ஜிடிபி வளருது. எங்க வளருது? எங்க வளருது? கடன்ல தான் வளருது. 2000 கொடுப்பேங்கிறாரு, இவர் 2000 கொடுப்பேங்கிறாரு, இன்னொருத்தர் 2500. எங்க இருந்து கொடுப்பீங்க? எங்க இருந்து கொடுப்பீங்க? இது அண்ணன் சீரு மாமன் சீருன்னா சொந்த காசுல இருந்து கொடுக்கணும். அதுதான் அரசு காசுல, மக்கள் காசுல இருந்து கொடுத்து பேர் வச்சுக்கிட்டு கூடாது. அது எப்படி ஆட்சி முறையா இருக்கும்? எப்படி இருக்கும்?
எங்க இருந்து எடுப்ப? இந்த ஆட்சியில் மட்டும் 3 முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கு. சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு, சொத்து வரி. ஒரு நிலம் வாங்கினா அதை பதிவு செய்யும்போது பத்திர பதிவுக்கு அதிக கட்டணம், அத்தியாவசிய பொருள் அரிசி பருப்பு எண்ணெய் அதுல விலையேற்றம். எப்படி இலவசமா பேருந்து எப்படி ஓட்டுவ? ஓட்டுநருக்கு சம்பளம் எங்கிருந்து கொடுப்ப? நடத்துனருக்கு சம்பளம், எரிபொருள் எங்கிருந்து நிரப்புவ? பேருந்து சீரமைப்ப எப்படி சீரமைப்ப? புதிய பேருந்து எப்படி வாங்குவ? எங்கிருந்து காசு எடுப்ப? எங்கிருந்து எடுப்ப? மறுபடியும் கடன் வாங்குவ, கையெழுத்து போடுவ. எதை அடமான வைப்ப? என் நாட்டை, என் மக்களை தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து தன் நாட்டு குடிகளை வாழ வைப்பவன் தான் சரியான ஆட்சியாளன். நான் கையேந்தனா பிச்சை, நாடே கையேந்தனா இலவசமா? எப்படி இது? எப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம் எப்படி இது எப்படியா இருக்குது? இது எப்படி? இது ஒரு ஆட்சி முறையா? இலவசம் எதுக்கு கொடுக்குற? ஏமாத்தத்தானே கொடுக்குற? எதுக்கு கொடுக்குற? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாம ஒரு ஆட்சி கொடுத்து மக்களின் வாழ்க்கை, அதான நல்ல ஆட்சி? அதான நல்ல ஆட்சி? கொடுமை எல்லாமே கொடுமையாக்கி விட்டுட்டு பெருமையோடு வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் பாருங்க, உலகத்துக்கு சோறு போட்ட ஒரு இனம் இது இலவச அரிசிக்கு காத்து நிற்குது. தீபாவளி பொங்கலுக்கு அரிசி பருப்புக்கு இருக்குது. 1/2 கிலோ அரிசி, 1 முளை கரும்பு, ஒரு கயிறு, அதில் போட்டு தூக்கில் தங்க வேண்டியதான். இது பாருங்க, இது ரேஷன் அரிசி, நியாய விலை கடையில் கொடுக்குற அரிசி. ஒரே நிலம், ஒரே நெல், ஒரே வேளாண்குடிமை விளைய வைக்கிறான். இந்த மக்கள் சேவைக்கு வர்ற, ரேஷன் கடைக்கு வர்ற, இந்த நியாய விலை கடைக்கு வர்ற அரிசி தரமற்று இருக்கு. அதே அரிசி விற்பனைக்கு போகும்போது, அதே நெல் விற்பனைக்கு போகும்போது தரமா இருக்கு. இடையில என்ன நடக்குது? இந்த அரிசி யார் வாங்கி சாப்பிட? இந்த ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியை சாப்பிட்ற யாராவது ஒரு அமைச்சர் அல்லது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இந்த நாட்டில் ஒரே ஒருத்தன் தான் ரேஷன் அரிசி சாப்பிட்டுருக்கோம், அது என் தாத்தன் காமராஜ் மட்டும்தான். வேற யாரு? அவன் கேட்டா சனா இதைத்தானே சாப்பிடுது, நம்ம அதை தான் சாப்பிடணும்னாரு. அன்னைக்கு இருந்த நிலைமை வேற. இது யாரு? கோழி கூட கொத்தாது, மாடு கூட அதை சோறாக்கி வச்சா தண்ணியை சாப்பிடாது இந்த அரிசி. இதுல என்ன சொல்லுதுன்னா, இந்த பாருங்க, 1950 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த அரிசியை ஏற்றி இறக்குறது இல்லை. இந்த கைக்கு தள்ளி போட்டில, கரண்டி தள்ளி போட்டில, மூட்டையில தானே ஏற்றி இறக்குனேன். இது என்ன கணக்கு சொல்ற? 950, 2000 கோடினா பயந்துருவீலாம். அதனால 950 கோடி சரியா எப்படி சிந்திச்சு? 1950 கோடிக்கு இழப்பு ஏற்படுற அளவுக்கு அரிசி எப்படி சிந்தின? நீ மக்களுக்கு சேவை செய்யற அரிசியை கொண்டு எப்படி சிந்தின? கடத்தி வித்தியா சிந்தினியா? எப்படி? அந்த வெள்ளம் எல்லாம் அங்க, அந்த சீனியில அங்க, சக்கரையில் அங்க எறும்பு தின்ட்டு போயிருச்சுன்னு சொன்ன கதை தானே இது. பாருங்க, இது எந்த மாதிரி ஆட்சி முறை என்னன்னு பாருங்க. ரேஷன் அரிசி நீங்க சாப்பிட வேணாம், முகத்துக்கிட்ட மூக்குக்கிட்ட கொண்டு போங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த தரம். நான் கையேந்தனா பிச்சை, நாடே கையேந்தனா இலவசம். இது வளர்ச்சியில வருது. இதெல்லாம் தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம். பாருங்க எப்படி இருக்குன்னு. மயிலுக்கு போர்வை போத்தனா பாருங்க, அவன் பேரனும் பேத்தியும், பேகனின் பேரனின் பேத்தியும் மேற்கூரை இல்லாம தெருவில் கிடக்குது. கூரை இல்லாத குடிசையில் வாழ்ந்துகிட்டு இருக்கு. கல்லு மாவுல கோலம் போட்டா பயன்படாதுன்னு அரிசி மாவுல போட்டான். ஈக்கு எறும்புக்கு இறையா இருக்கணும். அவன் மரபில் வந்தவங்க நாங்க, ஒரு உயிர்மை நேயர்கள். அவன் பாருங்க, அரிசி மாவுல கோலம் போட்டவன் அரைப்படி அரிசிக்கு வாசல் நின்றுட்டு இருக்கான் பாருங்க. ரேஷன் நின்றுட்டு இருக்கான், இலவச அரிசிக்கு நின்றுட்டு இருக்கான். எப்படி இருக்கு பாருங்க. வள்ளல் பரம்பரையில் வந்தவன் கையேந்தி நின்றுட்டு இருக்கான், பிச்சைக்காரன் இருக்கான். ஒரு கொடிக்கு தேரையே விட்டுட்டு போனான் அவன் பேரனும் பேத்தியும் ஒண்டி விடுக்க உட்கார ஒரு குடிசையில் கோட்டை கட்டி ஆண்ட இனம் கொஞ்சம் பாருங்க. வேட்டி சேலைக்கு கையேந்தி இருக்குது. இது ஒரு பொழப்பு. கோழி கூடு தண்டி வீடை கட்டிக்கிட்டு எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் வீடு. வீடு கட்டிக்கிட்டு வரான், பள்ளிக்கூடம் கட்டிக்கிட்டு வரான், பிள்ளைய கல்லெடுத்து எரிஞ்சே சுவரை இடிச்சுட்டாங்க. வேணா காட்சி போடுறேன் பாருங்க. கால கொடுமை இதெல்லாம். இலவசத்துக்கு ஒதுக்கப்படுகிற அந்த நிதியை உற்பத்தி உழைப்பில் ஈடுபடுத்தி நிலையான வருவாய் வருவதற்கு ஈட்டி அப்படி வளர்த்து கொண்டு போறதா அது நாடு. அப்படி கொண்டு போறதா நாடு. அதனாலதான் இந்த இலவசத்தை நாங்க ஒழிப்போங்கிறோம். இலவசங்கிற சொல்லே இல்ல, 3 தான் இலவசம். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், தூய குடிநீர். தரமா எல்லா மக்களுக்கும் சரியா சமமா கொடுப்போம். அதுதான் 3. மற்றதெல்லாம் இலவசம், எதுவும் இலவசம் கிடையாது. இது ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு மாதிரி தான் காட்டியிருக்கேன் நான். இதை ஒவ்வொரு கல்வினா கல்வியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடும். வேளாண்மை பல பிரிவுகளாக ஓடும். அப்போ மருத்துவத்தை இன்னும் எப்படி காட்டும்னு அது ஒவ்வொரு தடவையாக நான் ஒவ்வொரு ஊர்லையும் 2 கூட்டங்கள் பேசுவேன் ஒரு நாளைக்கு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் போட்டு காட்டுவேன்.
நம்ம ஆட்சியில் இப்படி வரும், வேலை வாய்ப்பு இப்படி பெருக்குவேன், இப்படி கொண்டு வருவேன், இப்படி கொண்டு வருவோம் அப்படின்னு சான்றுகளோட காட்டிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாடு இப்படி நிர்வகிக்குது, நாம் இப்படி நிர்வகிப்போம்னு ஒவ்வொன்றா நம்ம கொண்டுகிட்டு வருவோம். இது ஒரு முன்மாதிரி தான். உங்களுக்கு நேரம் அதிக நேரம் உங்களை எடுத்துக்க முடியாதுங்கிறதுனால அதை இது பண்ணுறேன். இன்னும் 23ஆம் தேதியில இந்த பரப்புரைக்கு போகிறேன்ல, அப்போ நான் ஒவ்வொரு ஊர்லேயும் போட்டு காட்டுவேன். நீங்கள் அதையும் செய்தியை சேகரித்து ஒரு நல்ல அரசியலில் உருவாக, நல்ல அரசு அமைய நீங்களும் உங்களுக்கும் அந்த கனவு இருக்கும். அந்த கனவை தான் உங்கள் கைகளில் கொடுத்துருக்கோம். அதுக்கு எங்களுக்கு எல்லாரும் துணை நிற்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எங்கள் அழைப்பை ஏற்று இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ நேரம் எங்களோடு செலவழித்ததுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கமும் மகிழ்ச்சி. நீங்கள் ஏதாவது என்கிட்ட ஐயங்கள் இருக்குது, இல்லை கேள்விகள் இருக்குதுன்னா எனக்கு எழுப்பலாம். நான் உங்களுக்கு பதில் சொல்ல நான் அணியமாக இருக்கேன்.